வணக்கம். நான் தான் உங்கள் யூனிஷா. உங்களுக்காக பார்த்தீங்கன்னா நான் அடுத்த ஒரு எஃப்எஃப் எடுத்து வந்திருக்கேன். இது பார்த்தீங்கன்னாக்கா வில்லேஜ் ஸ்டைலில் இருக்கும். டிக்கி குக்குக்கானது ஓகேங்களா. ஸ்டோரியோட நேம் ஐ லவ் யூ டு மாமா ஓகேங்களா. ஓகே ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னாக்கா 2 பேர் தான் ஆர்கியூ பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே பாருங்கம்மா, என்னால் அவங்க கூட வர முடியாது, எனக்கு இங்கே நிறைய வேலை இருக்குது, என்னால் வர முடியாமல் என்ன மன்னிச்சிடுங்க அப்படிங்கிறாங்க. இங்கே பாருட்டியாங், நீ சொல்கிறதெல்லாம் என்னால் கேட்டுட்டு இருக்க முடியாது. இவ்வளோ நாள் கேட்டதெல்லாம் பெரிய விஷயம், இதுக்கு மேலே என்னால் கேட்க முடியாது, நம்ம கண்டிப்பாக நம்ம ஊருக்கு போகிறோம் அப்படிங்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இன்னொரு பர்சன் வந்துட்டு, அம்மா அவனை வேணால் கூட்டி போங்க, என்ன ஏன் கூட்டி போகணுங்கிறீங்க அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு ஜங்குக், இது வரைக்கும் அம்மா சொன்னதை நீங்கள் கேட்டதே கிடையாது, இப்போ நீங்கள் கேட்கலன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் அவ்வளோதான் பார்த்துக்கோங்க அப்படிங்கிறாங்க. அம்மா ப்ளீஸ்மா எங்கள் 2 பேரும் விட்டுருங்க அப்படின்ட்டு 2 பேருமே சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க அம்மா அதெல்லாம் கேட்கல. இங்கே பாருங்கள், நம்ம நாளைக்கே டேக்கு போகிறோம், அவ்வளோதான் விஷயம் அப்படிங்கிறாங்க. ஆனால் எதுக்குமா இப்போ திடீர்னு முடிவு எடுத்திருக்கீங்க, எனக்கு இங்கே இருக்க தான் பிடிச்சிருக்கு, எனக்கு வில்லேஜ் வர பிடிக்கவே இல்லை, எனக்கு அந்த ஊர் அது பிடிக்கலம்மா அப்படிங்கிறாங்க. நாங்கள் 2 பேருமே அப்படியே அந்த நின்றுட்டு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அவங்க அம்மா 2 பேரையும் முறைச்சி பார்த்துட்டு, உங்களுக்கு 2 சாய்ஸ் தான், ஒன்று என் கூட வர்றீங்க, இல்லையா இந்த வீட்டிலேருந்து வெளில போகிறீங்க அப்படிங்கிறாங்க. அம்மா அப்படிங்கிறாங்க. ஆமாம் அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு போயிடுறாங்கடா. இவங்க 2 பேரும் இங்கே நின்றுட்டு, இவன் என்ன பண்ணுறது டீ அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு, நான் உனக்கு அடிக்கடி சொல்லியிருக்கேன், என்னை ஹியாங்னு கூப்பிடு. ஏன் நம்ம 2 ட்வின்ஸு தானே, ஒன்றா தானே பிறந்தோம், இருந்தாலும் உனக்கு முன்னாடி நான் தான் பிறந்தேன், ஸோ என்னை நீ ஹியாங்னே கூப்பிடு அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் முடியாது என்னால், நான் உன்னை டீன்னு தான் கூப்பிடுவேன் அப்படிங்கிறாங்க. இவனோட தொல்லையே தாங்க முடியல, இதில் அடுத்த அம்மா வேற என்னை போட்டு படுத்துறாங்க, நான் போகிறேன் அப்படின்ட்டு அவனும் போயிடுறான். நம்ம ஜங்குக்கு தான் இங்கே நின்றுட்டு போச்சு, என்னாலாம் அந்த வில்லேஜுக்கு வரவே முடியாது, என்னோட இங்கே இருக்க பார்ட்டி, என்னோடய ஃப்ரெண்ட்ஸு, பப்பு க்ளப்பு எல்லாத்தையும் என்னால் மிஸ் பண்ணிட்டுலாம் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசுக்கு நின்று புலம்பிக்கிட்டே இருக்கான். இங்கிட்டு பார்த்தீங்கன்னா அங்கே அவங்க அம்மா தான் பெட்ரூமுக்கு போயிட்டு, இங்கே பாருங்கள், நம்ம 2 பசங்களும் சொல்கிறத கேட்கவே மாட்டேங்கிறானுங்க, அவனுங்க என்னைக்கு தாம்மா கேட்டிருக்கானுங்க அப்படிங்கிறாங்க. அப்போ நீங்கள் முதலாவது போய் சொல்லுங்களேன், நீ சொல்கிறதே கேட்க மாட்டானுங்க, நான் எப்படிம்மா சொல்கிறது அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது, உங்கள் 2 பசங்களையும் ஒத்துக்க வைங்க அப்படிங்கிறாங்க. என்ன இப்போ மட்டும் அவங்க என்னோட பசங்களா, அவங்க தப்பு பண்ணும்போது நான் கண்டிச்சனே அப்போல்லாம் உனக்கு அவங்க உன்னோட பசங்களாக தெரிஞ்சாங்க, இப்போ மட்டும் என்னோட பசங்களா அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்க மிஸ்டர் கிம், இப்போ மரியாதையாக போயிட்டு உங்கள் 2 பசங்களையும் கூப்பிடலன்னு வச்சுக்காங்க, அவ்வளோதான் உங்களுக்கு பார்த்துக்குங்க அப்படிங்கிறாங்க. ஏன் என்ன பண்ணுவா அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு சோத்தில் விஷம் வச்சுருவேன் அப்படிங்கிறாங்க. ஐயோயோ அந்த மாதிரிலாம் இது பண்ணிடாமா, ஏற்கனவே நீ வைக்கிற சாப்பாடு ரசம் மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு மனசுக்குள்ளேயே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன சொன்னீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை 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 நான் ஒன்றுமே சொல்ல, நான் போயிட்டு 2 பேர்ட்டையும் பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க. அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா கீழே வராங்க. கீழே வந்துட்டு டீ ஜங்கூக் அப்படின்னு கூப்பிட்றாங்க. 2 பேருமே கீழே வராங்க. 2 பேருமே கீழே வந்துட்டு என்னப்பா அப்படிங்கிறாங்க. உங்கள் அம்மா உங்ககிட்ட சொன்னாங்கல்ல, வாங்க நம்ம டேக்குக்கு போயிட்டு வரலாம் அப்படிங்கிறாங்க. அப்பா என்ன மன்னிச்சிடுங்க, என்னால் கண்டிப்பாக வர முடியாது, ஜங்குக்கு புலம்பிக்கிட்டு இருக்கேன். நம்ம டேங் பார்த்துங்க பாருங்கப்பா, நமக்கு பிஸ்னஸ் இருக்குது, நம்ம இங்கே பார்க்க வேண்டிய வேலை எவ்வளவோ இருக்குது, இதை விட்டுட்டு கிராமத்துக்கு எதுக்குப்பா அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்கள், இப்போ கிராமத்தில் திருவிழா வச்சுருக்காங்க, அதுவும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்க 20 வருஷமாக நம்ம அங்கே போகவே இல்லை, அது உங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்ச இடம்ப்பா, அங்கே போகாமலே இத்தனை வருஷம் இருந்துட்டோம், அதுவே தப்பு தான், பாவம் இல்லை உங்கள் அம்மா, ஒரே ஒரு தடவை மட்டும் போயிட்டு வரலாமே, ப்ளீஸ் 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 உன்னோட அப்பாக்காக இதுக்காக பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. அவங்க 2 பேருமே ஒருத்தர் முடிஞ்சு ஒருத்தர் பார்த்துட்டு ஐயோ அப்படிங்கிறாங்க. சரிப்பா உங்களுக்காக அப்படிங்கிறாங்க. அப்போ அவங்க அம்மா கீழே இறங்கி வந்துட்டு, ஓ அப்போ உங்கள் அப்பா சொன்னால் கேட்பீங்க, நான் சொன்னால் கேட்க மாட்டீங்கல்ல அப்படிங்கிறாங்க. அவங்க 2 பேருமே அப்படியே போயிட்டு அவங்க அம்மாவை ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்படியே ஹக் பண்ணிக்கிட்டு, அம்மா அப்போல்லாம் கிடையாதும்மா, ஆனால் எங்களுக்கு வில்லேஜ் வர்றதுக்கு விருப்பம் இல்லை, நீங்கள் ஒருவேளை அப்பா சொன்ன மாதிரி சொல்லியிருந்தா கூட எங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் அப்படிங்கிறாங்க. 2 பேருமே ஃப்ராடு அப்படிங்கிறாங்க. 2 பேருமே சிரிச்சிட்டு ஐ லவ் யூம்மா அப்படிங்கிறாங்க 2 பேருமே. சரி சரி கிளம்புங்க, நம்ம நாளைக்கே போகணும் அப்படிங்கிறாங்க. என் அம்மா போகிறது தான் போகிறோம், ஒரு 1 வீக் கழிச்சு போகக்கூடாதா அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படின்ட்டு ஜங்குக்கு கேட்குறாங்க அவங்க அம்மாவும். அப்போ ஜங்குக்கு மைண்டுக்குள்ளேக்கி, அந்த 1 வீக்குக்குள்ளே நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் எவ்வளவோ பிளான் பண்ணி வச்சுருந்தோம், எங்கெங்கேயோ சுற்றணும்னு வச்சுருந்தோம், என்ன பண்ணுறது அம்மா 1 வீக்குமா அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்கான் மனசுக்குள்ளேக்கே. நான் உன்ட்ட கேட்டேன் என்னன்னு அப்படிங்கிறாங்க. அது வந்து அம்மா எனக்கு தெரியும் ஃப்ராடு, நீ ஏதாச்சும் பிளான் பண்ணி வச்சுருப்ப, அதெல்லாம் முடியாது, நம்ம நாளைக்கே கிளம்புறோம் அப்படிங்கிறாங்க. தட்ஸ் ஃபைனல், கிளம்புங்க பங்க 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 உங்கள் பேக்கில் ரெடி பண்ணுங்க அப்படின்ட்டு அவங்களும் கிச்சனுக்கு போயிடுறாங்க. பட் ஏங்கண்ணா ரூமில் போயிட்டு எனக்கு வில்லேஜ் போகிறதுக்கு சுத்தமாக விருப்பம் இல்லை, இப்போ எதுக்கு அம்மா இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க. அப்போ அவங்க அப்பா வந்துட்டு, இங்கே பாருப்பா நான் ஒரு ரகசியம் சொல்லவா அப்படின்னு கேட்குறாங்க. என்னதுப்பா அப்படிங்கிறாங்க. அது நம்மளோட பூர்வீக இடம், அது மட்டும் இல்லை என்னோட தங்கச்சியும் அங்கே தான் இருக்கிறா, என்னோட தங்கச்சியும் உன்னோட அம்மாவுமே ரொம்பவுமே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு, உனக்கு தெரியும் தானே அப்படிங்கிறாங்க.
ஆமாம் தெரியும், சின்ன வயசில் அவ்வளோவா கிளியராக ஆகல அப்படிங்கிறான். ஆமாம், அது மட்டும் இல்லை, சின்ன வயசுலேயே அவங்க 2 இருக்கும் அவங்களுக்குள்ளேயே ஒரு ப்ராமிஸ் பண்ணி வச்சுருக்காங்க அப்படிங்கிறாங்க. என்ன ப்ராமிஸா, அது என்ன அப்படிங்கிறாங்க. கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருக்கும், இருந்தாலும் சொல்கிறேன். என் தங்கச்சியோட பையனுக்கும் என்னோட பசங்களில் யாருக்காவது கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான் அவங்களோட பிளானு அப்படிங்கிறாங்க. என்ன அப்படியா அப்படிங்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு உங்கள் அம்மா ஒன்றை தான் சூஸ் பண்ணுவான்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இல்லை 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 இல்லை, என்னாலாம் முடியாது, அந்த வில்லேஜில் உள்ள பொண்ணு அந்த பையனை அந்த நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், எனக்கு சிட்டி பொண்ணுங்க தான் பிடிக்கும் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் சரி தான், இருந்தாலும் நீ பயப்பட வேண்டாம் அப்படிங்கிறாங்க. என்னப்பா சொல்கிறீங்க, என்ன போட்டு குழப்பாதீங்க அப்படிங்கிறாங்க. அதாவது என் தங்கச்சி குடும்பத்துக்கும் எனக்கும் ஒரு சண்டை வந்துருச்சு எங்கள் அப்பா மூலமாக. ஸோ நாங்கள் பிரிஞ்சிட்டோம், அதனால தான் 20 வருஷமாக நம்ம அங்கே போகவே இல்லை அப்படிங்கிறாங்க. அப்படின்னா அவங்க வீட்டில் அப்படிங்கிறாங்க. எனக்கு தெரியலப்பா, அவங்களுக்கு பொண்ணா பையனான்னு கூட எனக்கு இது வரைக்கும் தெரியாது, எந்த ஒரு கான்டாக்டுமே கிடையாது அப்படிங்கிறாங்க. அப்போ தியாங் பார்த்துட்டு, அப்போ என்னப்பா சொல்ல வரீங்க, எனக்கு ஒன்றுமே புரியலை அப்படிங்கிறாங்க. நம்ம அங்கே போய் பார்ப்போம், உங்கள் அம்மா என்ன ஐடியா வச்சுருக்கான்னு எனக்கு தெரியலை அப்படிங்கிறாங்க. சரி, கடவுள் விட்ட வழி அப்படின்ட்டு நம்ம டியாங்க சொல்லிட்டு அப்படியே போயிடுறேன். அப்படியே இன்னொரு பக்கத்தாண்டா காமிக்கிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு செட் ஆஃப் பாய்ஸு கேர்ள்ஸு எல்லோரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா விளாண்டுட்டு இருக்காங்க, ட்ரூத் ஆர் டேரு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஒருத்தருக்கு ஃபோன் கால் வருதுதான். ஃபோன் கால் வந்தாக்கல, கொயிட் 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 எல்லாம் அமைதியாக இருங்க, எங்கள் அம்மா ஃபோன் பண்ணுறாங்க, அமைதியாக இருங்க அப்படிங்கிறாங்க. ஓகே அப்படின்ட்டு எல்லாருமே அமைதியாக இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த பர்சனை எடுத்துகிட்டு, ஹலோ அம்மா எப்படி இருக்கீங்க அப்படின்ட்டு எடுத்துக்கோங்க. அந்த பர்சனும், இங்கே பாரு இவங்கி, நீ நாளைக்கு டேகு வந்துரு அப்படிங்கிறாங்க. என்னாச்சுமா ஏன் அப்படிங்கிறாங்க. நம்ம ஊர் திருவிழா ஆரம்பிச்சாச்சு, அப்போ நம்ம வந்து தானே ஆகணும் அப்படிங்கிறாங்க. நம்ம சிவகாம் பார்த்துட்டு, ஓ திருவிழாவா, சூப்பர் சூப்பர் சூப்பர், நான் மறந்தே போயிட்டேன் பார்த்தீங்களா, அப்போ நான் கண்டிப்பாக வரேன் அப்படிங்கிறாங்க. நாளைக்கு உடனே வா, ட்ரெயினில் வந்துடு, நான் உனக்கு புக் பண்ணிகிட்டே இருக்கேன் அப்படிங்கிறாங்க. சூப்பர் மம்மி, மை ஸ்வீட் ஆர்ட் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் போதும் போதும் அப்படிங்கிறாங்க. நம்ம இங்கிட்ட உள்ள சுகாவும் சிரிச்சிட்டு, ஓகே ஓகே அப்போ நான் வரேம்மா அப்படின்ட்டு அவங்கள சரி பாருங்க அப்போ வைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இங்கிட்ட எல்லா ஃப்ரெண்ட்ஸும் பார்த்துட்டு, டேய் என்னடா நீ போறியா அப்படிங்கிறாங்க. என்னோட திருவிழா வருதுடா எங்கள் ஊரில், அப்போ நான் போய் தானே ஆகணும் அப்படிங்கிறாங்க. டேய் இருந்தாலும் அப்படிங்கிறாங்க. இன்னொன்னா பண்ணலாமா அப்படிங்கிறாங்க. நீங்கள் வேணா வாங்க அப்படிங்கிறாங்க. நாங்களும் வரலாமா அப்படிங்கிறாங்க. எங்கள் ஊரில் எங்கள் வீடு ரொம்ப பெரிய வீடுடா, எல்லாரும் தாராளமாக இங்கே தங்கலாம் அப்படிங்கிறாங்க. உண்மையாவா, நாங்களாம் வில்லேஜ் திருவிழா பார்த்ததே கிடையாது அப்படிங்கிறாங்க. ஷுவராக வரலாம் வாங்க, இந்த வாட்டம் என்ஜாய் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸு சூப்பர் சூப்பர் அப்படிங்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, சரி ஓகே நமக்கு வாங்க போய் தூங்கலாம் அப்படிங்கிறாங்க. ஹலோ, இப்போ உங்கள் டேர்னு, ட்ரூத் ஆர் டேரு அப்படிங்கிறாங்க. மாட்டிக்கிட்டேன்னா, நீ ட்ரூத்துன்னு சொன்னா நீ மாவனை மாட்டின அப்படின்னு ஒரு பொண்ணு சொல்கிறேன். ஓகே டேரு அப்படிங்கிறாங்க. ஓகே, உனக்குன்னு ஒரு ஸ்பெஷல் டேர் வச்சுருக்கோம் அப்படிங்கிறாங்க. நாங்கள் நார்மலாக ஒன்று சூஸ் பண்ணினோம், ஆனால் நாளைக்கு நீங்கள் கிளம்புறல்ல அப்போ ஸ்பெஷல் தான் அப்படிங்கிறாங்க. என்ன யோசிச்சிருக்க அப்படிங்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஜோயா தான், உனக்கு சொல்லிடலாமா அப்படின்ட்டு மற்ற ஃப்ரெண்ட்ஸையும் பார்க்குறாங்க. எல்லோரும் ஸ்மைல் பண்ணிவிட்டு கண்டிப்பாக அப்படிங்கிறாங்க. சரி ஓகே, நாளைக்கு நீ கேர்ள் மாதிரிக்கா ட்ரெஸ் பண்ணிட்டு மேக்கப் பண்ணிவிட்டு வரணும் அப்படிங்கிறாங்க. நம்ம சுகாவா, என்னெல்லாம் முடியாது, கண்டிப்பாக முடியாது அப்படிங்கிறாங்க. அதுக்கு வாய்ப்பே இல்லை ராஜா, நீ டேர் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிறாங்க. எல்லாருமே ஒன்று குடிக்கிறாங்க. ஆமாம் நீ பண்ணணும் 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 அப்படின்ட்டு. நம்ம சுகாவுக்கு வேறு வழியே இல்லை, என்னை விட்டு தொலைங்கடா அப்படிங்கிறாங்க. முடியவே முடியாது, நீ பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிறாங்க. சரி ஓகே நான் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. நாளைக்கு நீ உன்னோட ஊருக்கு போகிற வரைக்கும் நீ இப்படியே தான் வரணும் அப்படிங்கிறாங்க. இப்படியே போனால் எங்கள் வீட்டில் என்னடா நினைப்பானுங்க அப்படின்பாங்க. அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம், நாங்கள் சொல்லிக்கிறோம், நீ நாங்கள் சொன்னது மட்டும் பண்ணு அப்படிங்கிறாங்க. ஓகே அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லை, ஒரு ஸ்பெஷல் ஒன்று இருக்குது, அது என்ன அப்படிங்கிறாங்க. நீ வில்லேஜ் ஸ்டைலில் தான் வரணும் அப்படிங்கிறாங்க. என்ன போங்கடா என்னால் முடியாது அப்படிங்கிறாங்க. நோவே நீ பண்ணி தான் ஆகணும், உனக்கு ஹெல்ப் பண்ண நாங்கள் எல்லோரும் இருக்கோம் அப்படிங்கிறாங்க. எப்பட்றா அதெல்லாம் கற்றுக்கிட்டீங்க அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஃபோனை பார்த்து செஞ்சுக்கலாம் விட அப்படிங்கிறாங்க. என்னமோ பண்ணி தொலைங்க, மொத்த நாளைக்கு என்னைய பலிக்கடா ஆக்கிட்டீங்களா அப்படிங்கிறாங்க. வா பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. சரி இப்போ போய் தூங்குங்க, முதல்ல நாளைக்கு கிளம்பணும்ல அப்படிங்கிறாங்க. எல்லாருமே அப்போ ஓகே ஹாப்பி அப்படின்னு கொடுக்குன்னு ஓடி போய் தூங்கிடுறாங்க. அடுத்த நாள் காலைல தான்டா நம்ம ஜங்குக்குட்டியாங்க தான் அவங்களோட பேக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டு அப்படியே மூஞ்ச தொங்க போட்டு வந்துட்டு இருக்கானுங்க. இங்கே பாருங்கள், நம்ம வில்லேஜுக்கு போகிறோம், கண்டிப்பாக சொல்கிறேன் அங்கே நல்லா இருக்கும், நீங்கள் ரொம்பவுமே என்ஜாய் பண்ணுவீங்க அப்படிங்கிறாங்க அவங்க அம்மாவும். இவங்க ரெண்டுமே டீயும் ஜங்குக்கும் மூஞ்ச பார்த்துட்டு என்னம்மா அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. நம்ம டியாங்கு நம்ம ஜங்குக்கிட்ட அவங்க அப்பா சொன்ன விஷயத்தெல்லாம் சொல்லியிருப்பான், அவனுக்குமே கொஞ்சம் பக்கு பக்குன்னு இருக்கும், இருந்தாலும் ஒரு பக்கம் ஹாப்பி, கண்டிப்பாக டியாங்கு தான் மாட்டுவான் அப்படிங்கிற மாதிரிக்கு அவனை பார்த்து அப்படியே சிரிச்சிட்டு இருக்கான். டியாங்கு புரியுது நீ என்ன மனசு நினைக்கன்னு தெரியுதுலாமா அவனே, நான் உன் பக்கம் திருப்பி விட்டுருவேன் பார்த்துக்க அப்படிங்கிற மாதிரிக்கு சொல்கிறான். ஜங்குக்கு டப்புன்னு கீழே கொஞ்சிட்டு அப்பெல்லாம் பண்ணிடாதடா ப்ரோ அப்படிங்கிறான். பார்த்துக்கலாம் முதல்ல நீ வா அப்படின்ட்டு எல்லாருமே கிளம்பி ட்ரெயினுக்கு போகிறாங்கடா.
அங்கே போயிட்டு எல்லாருமே அரேஞ்ச் பண்ணிட்டு பேக்கெலாம் ரெடி பண்ணிட்டு அப்போ டியாங் சொல்கிறான், இருங்க நான் போயிட்டு வாட்டர் பாட்டில் மட்டும் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. ஜங்குக்கு பார்த்து நானும் வரேன்டா அப்படிங்கிறாங்க. நீ எதுக்குடா வர அப்படிங்கிறாங்க. எனக்கு இங்கே உட்காந்துருக்கலாம் முடியாது, நான் போய் சுற்ற போகிறேன், அப்போ நான் உன் கூட வேணா வரல, நான் தனியாக போகிறேன் அப்படிங்கிறாங்க. என்னமோ பண்ணுங்க அப்படின்னு நம்ம டியாங்க தண்ணி வாங்குறதுக்கு போயிடுறான். அப்போ பார்த்தீங்கன்னா குரூப்பாக பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் எல்லாருமே வர்றாங்க. நம்ம ஜங்குக்கு பார்த்துட்டு இன்ட்ரெஸ்டிங் அப்படின்ட்டு அப்படியே அங்கே போயிட்டு அங்கே உள்ள பொண்ணுங்க கிட்ட எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கான். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பர்சன் தான் அங்கேருந்து ஓடியாடுறாங்க குடுன்னு. அந்த குரூப்பாக பசங்க பொண்ணுங்க எல்லாருமே திரும்பி பார்த்துட்டு வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்போ நம்ம ஜங்குக்கு எட்டி பார்க்குறான். பார்த்தா ஒரு பொண்ணு தான்டா, நல்லா ஒரு பிங்க் கலரில் ட்ரெஸ் போட்டுட்டு செம்ம அழகாக இருக்கா, நல்லா லாங் ஹேரு, ஒரு ஆப் சாரி தாண்டா, ஆப் சாரி போட்டிருக்கா, போட்டுட்டு அங்கேருந்து குடுன்னு ஒடியாந்துட்டு இருக்கா. இதை சென்னை எக்ஸ்பிரஸ் பார்த்துருக்கீங்களா, அது மாதிரிக்கு வச்சுக்கோங்க, அது மாதிரிக்கே ஒடியாந்துக்கிட்டு இருக்காடா. நம்ம ஜங்குக்கு பார்த்துட்டு அவனுக்கு செம்ம ஷாக்கு. அந்த பொண்ணு ரொம்ப அழகாக இருக்குது, வில்லேஜ் ட்ரெஸ்ஸில் அவ்வளோ அழகாக ஒடியாந்துட்டு இருக்கா. அந்த ஆப் சாரியை பிடிச்சிட்டு நம்ம ஜங்குக்கு வச்சக்கண்ணு வைக்காம பார்த்துட்டு இருக்கான். பாரா இப்படி ஒரு கட்டை நம்ம ஊரில் இருக்குங்கிற தெரியாமல் போச்சு அப்படிங்கிறாங்க. ஆனால் அவள் போட்டிருக்க ட்ரெஸ்ஸு வித்தியாசமாக இருக்குது அப்படின்ட்டு சொல்லிடுவான் வாயை திறந்து. அங்கே உள்ள பசங்களாம் அது வில்லேஜ் பொண்ணுங்க மட்டும் வியர் பண்ணக்கூடியது அப்படிங்கிறாங்க. ஓ, வில்லேஜ் பொண்ணுங்க இப்படி தான் ட்ரெஸ் பண்ணுவாங்களா, செம்ம ஹாட்டாக இருக்குது அப்படிங்கிறான். அங்கே உள்ள பொண்ணுங்களும் பார்த்துட்டு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா அது யாருன்ட்டு அப்படின்ட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. நம்ம ஜங்குக்கும் பார்த்து ஏன் சிரிக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை, உனக்கு அவளை பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. அவளுக்கு என்ன, அவள் செம்மையாக இருக்கா, உங்களை இருக்கிற எல்லாரையும் விட அவள் தான் ரொம்ப அழகாக இருக்கா அப்படிங்கிறான். அங்கே உள்ள எல்லாருமே சிரிக்கிறாங்க. அப்போ நம்ம சுகா வந்துட்டு என்னை மட்டும் ஏடா விட்டுட்டு வந்தீங்க, மூச்சு வாங்குதுன்னா என்னால் ஓடி வர முடியலை, எதாச்சும் ஒன்று வச்சுட்டு வந்து என்ன போக சொல்லிட்டீங்க, என்னால் முடியலை அப்படின்ட்டு ஒரு பர்சன் மேலே அது ஷோல்டரில் கையை வச்சுட்டு நிற்கிறாங்க. அந்த பர்சனை ஹலோ, நீங்கள் ஷோல்டரில் மட்டும் இல்லை, என்ன வேணால் ஹக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. அப்போ தான் நம்ம சுகா வந்து பார்க்குறான், அது ஜங்குக்கு. ஓ சரி நான் தெரியாமல் கை வச்சுட்டேன் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, உன்னோட வாய்ஸ்க்கு எதுவும் பிரச்சனையா அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படிங்கிறாங்க. இல்லை கொஞ்சம் டிஃபராக இருக்குது அப்படிங்கிறாங்க. அந்த இடத்துல அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து நம்ம சுகாவை தான் முறைச்சி பார்த்துட்டு இருக்காங்க. ஓ அப்படின்ட்டு அது ஒன்றும் இல்லை, கோல்டு வாட்டர் குடித்தேன் அப்படின்ட்டு வாய்ஸ் அப்படியே சேஞ்ச் பண்ணி கேர்ள் மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம இப்போ வாய்ஸ் நல்லா இருக்குது அப்படிங்கிறாங்க. தேங்க்யூ அப்படிங்கிறாங்க. பை த வே நான் ஜங்குக்கு அப்படிங்கிறாங்க. ஓ ஓகே டைம் ஆயிடுச்சுடா வாங்கடா போகலாம் அப்படின்னு நம்ம ஜங்குக்கு கொஞ்சம் கூட கண்டுக்கவே இல்லை. அவங்க பாட்டுக்கு போயிடுறாங்க. நம்ம சுகாவை ஃப்ரெண்ட்ஸு எல்லாரும் போயிடுறாங்க. நம்ம ஜங்கு செம்ம இன்சல்ட்டு. இங்கே நம்ம டீ இல்லைன்னா தண்ணி எடுத்துகிட்டு அப்போ தான் வர்றான். என்னடா இங்கே சிலம்பா நிற்கிற, வா போகலாம் அப்படிங்கிறாங்க. என்ன ஒரு பொண்ணு ரிஜெக்ட் பண்ணிட்டாடா அப்படிங்க. அதுக்குள்ளே ஒரு பொண்ணுக்கு நீ ப்ரப்போஸ் பண்ணிடா. இல்லைடா, நான் என்னை பார்த்து ஒருத்தி கண்டுக்கவே இல்லைடா அப்படிங்கிறாங்க. உன்னை பார்த்து கண்டுக்கலையா, உன்னை பார்த்து கண்டுக்கிற அளவுக்கு என்ன இருக்குது அப்படிங்கிறாங்க. டே அப்படிங்கிறாங்க. சரி ஓகே, அது யார் எப்படி அப்படிங்கிறாங்க. அவள் ஒரு வில்லேஜ் பொண்ணுடா அப்படிங்கிறாங்க. ஓ, வில்லேஜ் பொண்ணுங்களா, அவங்க எல்லாருமே அப்படி தான் கொஞ்சம் டிஃபராக இருப்பாங்க, அவங்கள அப்ரோச் பண்ணுறதுமே கொஞ்சம் கஷ்டம் அப்படிங்கிறாங்க. உனக்கு எப்படி தெரியும், கொஞ்சம் மூவி பார்த்துருக்கேன் அப்படிங்கிறாங்க. ஓ, அப்போ நானும் இன்றைக்கி மூவி பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. நம்ம எதுக்கு அப்படிங்கிறாங்க. நம்ம ஜங்குக்கு மனசுக்குள்ளக்கே அப்போ தானே அவளை கரெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். நான் கேட்டேன் என்ன விஷயம்னு அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உனக்கு எதுக்கு, நீ வா போகலாம் அப்படின்ட்டு நம்ம டீ கையை பிடிச்சிட்டு அப்படியே கூட்டிகிட்டு போயிடுறான். அப்படியே பார்த்தீங்கன்னா ஊருக்கு தான் போகிறாங்க. அங்கே போயிட்டு பார்த்தா ட்ரெயின்லேருந்து இறங்கி வந்துட்டு இருக்காங்கடா. அப்போ ஒரு பர்சன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கீழே விழுக போகிறாங்க. அப்படின்னு நம்ம டியாங் பார்த்தீங்கன்னா டக்குன்னு பிடிச்சிடுறாங்க. பிடிச்சிட்டு ஓ மிஸ் நீங்கள் ஓகே தானே அப்படிங்கிறாங்க. அப்போ தான் அந்த பர்சனுக்கு கண்ணை முழிச்சு பார்த்துட்டு தேங்க்யூ ஸோ மச் அப்படிங்கிறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு நம்ம டியாங்க அந்த போன பர்சனை விடவும் இல்லை. அதே போல் பார்த்தீங்கன்னா அவங்க கண்ணே தான் பார்த்துட்டே இருக்காங்க குருன்னுட்டு. அவ்வளோ அழகாக இருக்குது அவங்க கண், ஒரு பூனை கண்ணு மாதிரிக்க. அப்போ அங்கேருந்த சுற்றி இருந்தவங்களாம் சுகா அப்படிங்கிறாங்க. ஆ ஆ ஆ ஓகே நான் இந்த வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. நம்ம சுகாவை எழுந்திரிக்க பார்க்குறேன், ஆனால் எழுந்திரிக்க முடியல, ஆனால் டீ குடிச்சிட்டே தான் இருக்கான். எக்ஸ்கியூஸ் மீ, என்னை விட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறாங்க. ஓ சாரி அப்படின்ட்டு நம்ம டியாங்க அப்போ தான் நம்ம சுகாவை கீழே இறக்கி விடுறான். தேங்க்யூ ஸோ மச் அப்படிங்கிறாங்க. அப்போ பரவாயில்ல அப்படிங்கிறாங்க. உங்கள் பேர் அப்படிங்கிறாங்க. என்னோடய பேர் டியாங் அப்படிங்கிறாங்க. ஓ இங்கே அப்படிங்கிறாங்க. என்னோடய ஊருக்காக போயிட்டுருக்கேன் அப்படிங்கிறாங்க. ஓ ஓகே அப்படிங்கிறாங்க. உங்கள் பேர் சொல்லலை, எனக்கு தெரிஞ்சு என் ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிடும்போது நீங்கள் கேட்டிருப்பீங்கன்னு நினச்சேன். ஆமாம் எஸ் சுகா அப்படிங்கிறாங்க. கரெக்ட் அப்படிங்கிறாங்க. ஓகே அப்போ தேங்க்யூ ஸோ மச், அப்புறம் நம்ம என்னைக்காவது பார்க்க முடிஞ்சால் பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. நம்ம டியாங் மனசுக்குள்ளேயே கண்டிப்பாக பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. பார்த்தீங்கன்னாக்கா நம்ம டியாங் குடும்பம் எல்லாருமே அப்படியே வீட்டுக்கு போயிடுறாங்கடா. வீட்டுக்கு போயிட்டு அங்கே உள்ள எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி ஏற்கனவே வச்சுருக்காங்க. நம்ம டியாங்கோட அம்மா தான் வாங்க நம்ம போவோம் அப்படிங்கிறாங்க. எங்கே அப்படின்னு அவங்க ஹஸ்பண்டும் கேட்குறாங்க. என்னோடய ஃப்ரெண்டு வீட்டுக்கு, அது என்னோடய தங்கச்சி வீடு தான் அப்படிங்கிறாங்க. அங்கே போனால் எதுவும் பிரச்சனை வராதா அப்படின்னு கேட்குறாங்க.
அப்போ தான் அவங்க அம்மாவும் சொல்கிறாங்க, உங்களுக்கு அங்கேருந்து கிளம்பி வந்தது மட்டும் தான் தெரியும், அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியாதுல்ல, ஆனால் நான் எப்போதுமே என் ஃப்ரெண்டோட காண்டாக்டில் தான் இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க, அந்த பிரச்சனைலாம் எப்போயோ சால்வ் ஆயிடுச்சு, ஆனால் நம்ம பசங்க வர்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கும் தான் நான் வர முடியாமல் இருந்தேன் அப்படிங்கிறாங்க. உண்மையாகவே அப்படிங்கிறாங்க. ஆமாம், அவங்க தங்கச்சியை பார்க்க போகலாமா அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக என்னோட தங்கச்சியை பார்த்து ரொம்ப நாளாச்சு, நான் கண்டிப்பாக பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. அப்போ வாங்க போகலாம் அப்படிங்கிறாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம டியாங்கோட குடும்பம் எல்லாருமே போகிறாங்கடா. அங்கே வீட்டில் போயிட்டு சுகி சுகி இப்படின்னு கூப்பிட்றாங்க. அங்கேருந்து உள்ள ஒரு பர்சன் வந்துட்டு ஜியா அப்படின்ட்டு வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்போ தான் ஒரு பர்சன் நானும் இங்கே தான் நிற்கிறேன் அப்படிங்கிறாங்க. அண்ணா நீங்களுமா அப்படிங்கிறாங்க. நானும் தான் வந்திருக்கேன் அப்படிங்கிறாங்க. எத்தனை வருஷம் ஆச்சு இவங்களெல்லாம் பார்த்து? 20 வருஷம் ஆச்சு அப்படிங்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா பின்னாடிக்கு 2 பேரும் ஜங்குக்கும் டியாங்கும் திருன்னு முழிச்சிட்டு பார்த்துட்டே இருக்குங்க என்ன நடக்குதுங்க அப்படிங்கிற மாதிரிக்க. அப்போ நம்ம சுகியும் பார்த்துட்டு அவங்க அப்படிங்கிறாங்க. அவங்க தான் உன்னோட மருமை பிள்ளைங்க அப்படிங்கிறாங்க. என்ன 2 பேருமே செம்ம அழகா இருக்காங்க, நல்லா வளர்ந்துட்டாங்க பாருங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் நல்லா வளர்ந்துருக்கானுங்க, மூளை மட்டும் வளரல அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. அம்மா அப்படின்னு 2 பேரும் சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே ஓகே நான் சும்மா கிண்டல் பண்ணேன் அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் சொல்லாத என்னோட மருமை பிள்ளைங்களா, 2 பேருமே ரொம்பவுமே அழகாக இருக்காங்க, நல்லா வளர்ந்துருக்காங்க அப்படிங்கிறாங்க. அவங்க 2 பேரும் பார்த்துட்டு வணக்கம் ஆண்டி அப்படிங்கிறாங்க. ஆண்டின்னு கூப்பிடாதீங்க, என்னைய அத்தைன்னு கூப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. ஓ ஓகே ஓகே நல்லா இருக்கீங்களா அத்தை அப்படிங்கிறாங்க. நான் நல்லா இருக்கேன், நீ ரொம்பவே நல்லா வளர்த்துருக்க ஜியா உன்னோட பசங்களை அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படிங்க. நம்மளோட பிளான்லாம் ஞாபகம் இருக்குல்ல அப்படிங்கிறாங்க. அதுக்காக தானே வந்திருக்கேன் அப்படின்னு நம்ம ஜியாவும் சொல்கிறாங்க. இதை நம்ம டியாங்க ஜங்குக்கு ஒருத்தர் பார்த்துட்டு புரிஞ்சுக்கிறாங்க அவங்க எதை பற்றி பேசுகிறாங்கன்னு. போச்சுடா அப்படிங்கிறாங்க. அப்போ தான் நம்ம ஜியா வந்து எங்கே உன்னோட பசங்களை காணோம் அப்படிங்கிறாங்க. அப்போ தான் மிஸ்டர் கிம்மு ஆமாம் எங்கே அப்படிங்கிறாங்க. அவனா அவன் வந்த உடனே விளைய ஆரம்பிச்சிட்டான், அவன் ஊரை சுற்றி பார்க்கணும்னு வெளில கிளம்பிட்டான் அப்படிங்கிறாங்க. ஓ உனக்கு பையனா அப்படிங்கிறாங்க. ஆமாம் எனக்கு ஒரே பையன்தானா அப்படிங்கிறாங்க. சாரிம்மா உன்னை பற்றி எதுவுமே நான் அதுக்கப்புறம் விசாரிக்க வைக்க எதுவுமே பண்ணலை, என்னை மன்னிச்சிடு அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணா, அப்பா இறந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கை நம்ம கையில் தானே. நான் ஜியாவுக்கு ஃபோன் பண்ணேன், அப்புறம் தான் ஜியா நானும் பேச ஆரம்பித்தோம் அப்படிங்கிறாங்க. ஓ நல்ல விஷயம் அப்படிங்கிறாங்க. சரி வாங்க எல்லோரும் உள்ள அப்படின்ட்டு உள்ளருக்க கூட்டி போயிட்டு அங்கே டீ சாப்பிட்றது இந்த மாதிரிக்கு எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம டீயும் ஜங்குக்கும் போர் அடிக்குதுன்ட்டு அப்படியே சுற்றி பார்க்கலாம்ட்டு போகிறாங்கடா. அம்மா நான் வந்துட்டேன் அப்படின்ட்டு ஒரு பாசன் ஓடி வந்து குடு குடு குடுன்னு அவங்க ரூமுக்கு ஓடிடுறாங்க. அதை பார்த்தீங்கன்னாக்க நம்ம ஜங்குக்கும் டீயும் மிரரில் தான் பார்த்துருப்பாங்க. லேசாக தான் தெரிஞ்சிருக்கும் ஒரு பர்சன் குடுக்குன்னு ஓடுனது. யாரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. சுகா நில்லுடா அப்படிங்கிறாங்க. அவங்க அம்மா கூப்பிட்டு காத்திக்கிட்டே கிடக்குறாங்க. ஆனால் சுகா அதெல்லாம் பார்க்க டப்புன்னு போயிட்டு கதவை சாத்திக்கிறான். சுகாங்கிற பேரை கேள்விப்பட்டதுமே நம்ம ஜங்குக்கும் நம்ம டீம் பார்த்தீங்கன்னாக்கா சுகாவா சுகாவா அப்படின்னு பார்க்குறாங்க. அப்போ தான் 2 பேரும் கேட்குறான் உனக்கு தெரியுமா உனக்கு தெரியுமா 2 கேட்குறான். அப்போ தான் 2 பேருமே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. 2 பேரும் பார்த்துட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு மாதிரி திருப்புருன்னு பார்த்துட்டு இருக்கா. என்ன ரியாக்ட் பண்ணுறதுனே தெரியல அவங்க 2 பேருக்குமே. அப்போ வந்துட்டு அத்தை உங்கள் பையன் பேர் சுகாவா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் என் பையன் பேர் சுகா தான் அப்படிங்கிறாங்க. இல்லை இது பொண்ணோட பேர் மாதிரி அப்படிங்க. இல்லை இல்லை அவனோட பேர் மின் யோங்கி தான், ஆனால் அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து சுகான்னு வச்சுருப்பாங்க அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படி அப்படிங்கிறாங்க. அவனோட ஆக்டிவிட்டி எப்படி ஒரு ஸ்டார் மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க, எனக்கு புரியாது அப்படிங்கிறாங்க. ஓ அப்படியா சரி சரி அப்படிங்கிறாங்க. உங்கள் பையன் எங்கே இருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. அவன் இவ்வளோ நாளாக சிட்டியில் தான் இருந்தான், இப்போ தான் ஊருக்கு வந்திருக்கான், அவனுக்கு வில்லேஜில் இருக்க தான் ரொம்ப பிடிக்கும், ஆனால் என்னை படிக்க வைக்கணுங்கிறதுக்காக நான் தான் அவனை அனுப்பினேன் அப்படிங்கிறாங்க. ஓ ஓகே ஓகே அப்படிங்கிறாங்க. உங்கள் பையனை பார்க்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக பார்க்கலாம் சுகா கீழே வா அப்படிங்கிறாங்க. அம்மா ஒரு 2 மினிட்ஸ்மா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு மேலேருந்து கத்துறாங்க. ஓகே 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 அப்படிங்கிறாங்க. இன்னும் 2 நிமிஷத்தில் வந்துடுவான் அப்படிங்கிறாங்க. உன்னோட பையன் ரொம்பவுமே ஆக்டிவாக இருக்கான் அப்படின்ட்டு நம்ம ஜியாவும் சொல்கிறாங்க. அப்போ தான் அவங்க அண்ணனும் ரொம்பவுமே அழகாகவும் இருக்கான் அப்படிங்கிறாங்க. நம்ம டீயை பார்த்து அவங்க அப்பாவும் ஒரு ஸ்மைல் பண்ணுறாங்க. நம்ம டீக்கு புரியலை எதுக்குடா அப்பா நம்ம அப்பா நம்மளை பார்த்து ஸ்மைல் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரிக்க. அப்பா மிஸ்டர் கிம்மு கிட்டத்தில் போயிட்டு டீ உனக்கு ஒன்று சொல்லவா, நீ ரொம்ப லக்கு, அவன் ரொம்ப அழகாக இருக்கான்டா அப்படிங்கிறாங்க. என்னப்பா சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆனால் எனக்கு என் மனசில் ஏற்கனவே ஒரு பர்சன் இருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஆனால் இருக்காங்களா இல்லையா எனக்கு புரியலை அப்படிங்கிறாங்க. ஏன் அதை விட்றா, நீ பாரு இந்த பையன் ரொம்ப அழகாக இருக்கான் அப்படிங்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நிறையா பேர் பசங்க பொண்ணுங்க எல்லாரும் வராங்க. அவங்க எல்லாம் வந்துட்டு இந்த பையனா அப்படின்ட்டு பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஹே டியூட்ஸ் எல்லோரும் இங்கே தான் இருக்கீங்களா அப்படின்ட்டு ஜங்குக்கு போய் பேசிக்கிட்டு இருக்கான். நீங்கள் எப்படி இங்கே அப்படிங்கிறாங்க. இது என்னோட ஃப்ரெண்டோட வீடு அப்படிங்கிறாங்க. ஓ அப்படியா அப்படிங்கிறாங்க. நீங்கள் எப்படி இங்கே அப்படின்னு கேட்குறாங்க. இது என் அத்தை பையனோட வீடு அப்படிங்கிறாங்க. அத்தை பையனா அப்படிங்கிறாங்க. அதாவது ஐ திங்க் சுகான்னாங்க நாங்கள். சுகா உன்னோட அத்தை பையனா அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. ஓ வாட் அ மிராக்கிள் காட்ஸ் கிரியேட் அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க. இல்லை 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 எதிர்ச்சியாக பார்த்தோம், ஆனால் கடைசியில் பார்த்தீங்களா எல்லாம் ரிலேட்டிவ்ஸாக இருக்கீங்க அப்படிங்கிறாங்க.
நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும் அப்படின்ட்டு ஜங்கு சொல்கிறான். என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சுகாங்கிறது பொண்ணு தானே அப்படிங்கிறாங்க. ஓ ஆக்சுவலி அது வந்து அப்படின்ட்டு எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. எல்லாத்தையும் சொன்னாக்க நம்ம ஜங்குவுக்கு என்ன ரியாக்ட் பண்ணுறேன்னு தெரியல. அப்போ அது பொண்ணு இல்லையா அப்படிங்கிறாங்க. இல்லை அது என்னோடய ஃப்ரெண்டு அப்படிங்கிறாங்க. ஓ அப்படியா அப்படிங்கிறாங்க. ஆனால் ரொம்ப அழகாக இருந்தான் அப்படின்னாங்க. என்ன அப்படின்னு அவங்க ஃப்ரெண்டும் கேட்குறாங்க. இல்லை இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்ம சுகாவும் உள்ளே இருந்துட்டு, அம்மா என்னோட இந்த ஷார்ட் பட்டனில் ஒன்று பாருங்கள் கலண்டர் இருக்குது, இதை எப்படியாவது தைச்சி கொடுங்க அப்படின்ட்டு மேலே உள்ள ஒரு ஷார்ட் பட்டனை வந்து அப்படியே பிடிச்சிட்டே வந்துட்டு இருக்கான். அது பாதி உடஞ்சி போயிருக்கு, மாட்ட முடியல. அதையே பார்த்துட்டு வந்துட்டு இருக்கான். அப்படியே கிட்டத்தில் வந்துட்டு அப்போ தான் நிமிர்ந்து பார்க்குறேன். பார்த்தா அங்கே அவங்க ஃப்ரெண்ட்ஸு, அப்புறம் அங்கே டியாங்க, அவங்க ஃபேமிலி, அவங்க அப்பா அம்மா எல்லாருமே இருக்கிறாங்க. பார்த்துட்டு அவனுக்கு ஒரு மாதிரி ஷையாகிடுது. ஐயையோ எல்லாருக்கும் முன்னாடி இப்படி நிற்கிறமே அப்படின்ட்டு கிடுக்கிடுன்னு ஓடுறான் அப்படியே ரூமுக்குள்ளே இருக்க. இதை நம்ம ஜங்குக்கும் டியாங்க பார்த்துட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. பொண்ணா இருந்தாலும் பையனா இருந்தாலும் அழகாக தான் இருக்கான் அப்படின்ட்டு 2 பேருமே மனசு இதை நம்ம ஜியாவும் சுகியும் பார்த்துட்டு 2 பேருமே கண்ணால் யோசிக்கிறாங்க சக்ஸஸ் அப்படிங்கிற மாதிரிக்க. அப்படியே பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைம் தான் ஆகுது. அப்போ சுகியும் ஜியாவும் பார்த்தீங்கன்னா தனியாக அவங்க கார்டனில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. நீ என்ன சொல்கிற சுகி அப்படிங்கிறாங்க. எனக்கு யாராக இருந்தாலும் ஓகே தான் அப்படிங்கிறாங்க. அப்போ ஜியாவும் தியாங்கையும் சுகாவையும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அப்போ நம்ம சுகியும் ஓகே நீ யாராக இருந்தாலும் எனக்கு ஓகே தான், 2 பசங்களுமே ரொம்ப நல்ல பசங்களாக நீ வளர்த்துருக்க, எனக்கு ஓகே தான் அப்படிங்கிறாங்க. ஆனால் சுகாவுக்கு இதில் ஓகே வேணும்னு கேட்கவே இல்லையே அப்படிங்கிறாங்க. அப்போ நீ தியாங்கக்கிட்டையும் ஜங்குக்கிட்டையும் கேட்டுட்டியா அப்படிங்கிறாங்க. இல்லை நான் அவங்கக்கிட்டையும் கேட்கல அப்படிங்கிறாங்க. நம்ம 2 பேருமே அடுத்து பண்ண வேண்டிய வேலை இதுதான், எப்படியாவது அவங்க 2 பேருமே ஒத்துக்க வைக்கணும் அப்படிங்கிறாங்க. ஓகே அதுக்கான பிளானை நம்ம போடுவோம் அப்படிங்கிறாங்க. ஓகே அப்படின்ட்டு 2 பேருமே ஹைஃபை பண்ணிக்கிறாங்க. இதை பார்த்தீங்கன்னா மிஸ்டர் கிம்மும் மிஸ்டர் மின்னும் பார்த்துட்டு இப்போ அவ்வளோதான் முடிஞ்சிச்சு, 2 பொண்ணுங்க ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னா இந்த உலகத்தை 2ஆவே ஆக்கிடுவாங்க, அவங்க நினச்சா சாதிக்காமல் விட மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் அது என்னமோ உண்மைதான் அப்படின்ட்டு அவங்க 2 பேரும் சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் நாள் போதுறான். நம்ம இவங்க பார்த்தீங்கன்னாங்க அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட சுற்றுறது வைக்கிறதுன்னு ரொம்ப ஜாடா பண்ணிக்கிட்டு இருக்கான். இங்கே உள்ள எல்லாருக்குமே நம்ம சுகா ரொம்பவுமே பிடிச்சிருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன் வந்து இன்னொரு பர்சனை வந்து அடிச்சிட்டு இருக்காங்க. இதை நம்ம சுகா பார்த்துட்டு செம்ம கோவம் வருது. இங்கே பாருங்க என்ன பண்ணுறீங்க, ஒரு வயசானவங்க கூட பார்க்காம அவங்கள கையை நீட்டி அடிக்கிறீங்க, உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவுங்கிறதே இல்லையா அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த பர்சனை அப்படி தான் திரும்பி பார்க்குறாங்க. பார்த்துட்டு நம்ம சுகாவை மேலேயும் கீழேயும் பார்த்துட்டு நீ யார் அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்க நான் யாருங்கிறதெல்லாம் முக்கியம் கிடையாது, ஒரு ஹியூமன் பீயிங் மாதிரி நடந்துக்கோங்க, அவங்களே ரொம்ப வயசானவங்க தானே, அவங்கள போயிட்டு அடிக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதை நீ கேட்க வேண்டாம், முதல்ல நீ யார் அப்படிங்கிறாங்க. நம்ம சுகா அதெல்லாம் கண்டுக்கல, பாட்டுக்கு ஓடி போயிட்டு அந்த வயசான தாத்தாவை அப்படியே தூக்கி விட்டு இங்கே பாருங்க தாத்தா உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த தாத்தாவும் பார்த்தீங்கன்னாக்கா இல்லை என்னோட வேலை பார்த்தீங்கன்னாக்கா அவங்கக்கிட்ட கொடுத்துருந்தேன், இப்போ திருப்பி கேட்கும்போது அவங்க கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. நம்ம சுகாவுக்கு சமக்கம் வருது. ஹலோ உங்களோட பணத்தை தான் அவங்க கொடுக்குறேன்னு சொல்கிறாங்களே, அப்போ அவங்கக்கிட்ட பணத்தை வாங்கிக்கிட்டு நிலத்தை கொடுத்துட வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. நான் அவங்கக்கிட்ட வயலை கொடுக்கணும்னா எனக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது அப்படிங்கிறாங்க. அது என்ன கண்டிஷன் அப்படிங்கிறாங்க. அந்த பர்சனும் சுகா கிட்டத்தில் வந்துட்டு நீ வேணா என்ன கல்யாணம் பண்ணிக்க, நான் அவங்ககிட்ட அவனோட நிலம் எல்லாத்தையும் கொடுத்தேன் அப்படிங்கிறாங்க. நம்ம சுகாவுக்கு டக்குன்னு கோவம் வந்து சரியான அறை தான் பொலிச்சுன்னு ஒன்று வச்சிடுறான். அந்த பர்சனுக்கு கணத்தில் கை வச்சுட்டு செம்ம கோவம் அவனுக்கு, எவ்வளோ தைரியம் தான் அப்படின்ட்டு சுகாவை அடிக்க போகிறான். அப்போ பார்த்தீங்கன்னா அவங்கள ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு தடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. சாரி சார் சரி சார் எங்களை மன்னிச்சிடுங்க, என்னோடய ஃப்ரெண்டு என்ன பண்ணியிருந்தாலும் என்னை மன்னிச்சிடுங்க, இனிமேல் நாங்கள் இந்த பக்கம் வரமாட்டோம் அப்படிங்கிறாங்க. நம்ம சுகா விடுங்கடா என்னை விடுங்க, அவனை உண்டு இல்லைன்னு நான் பண்ணிடுறேன், என்னை விடுங்கடா அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு சுகா நான் சொல்கிறது கேளு, இதை வேறு வழியாக பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. அவன் எவ்வளோ தைரியம் இருந்தால் அந்த வயசான தாத்தாவை அடிச்சது இல்லாமல் அவனோட நிலத்தை அவங்கக்கிட்ட கொடுக்குறதுக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு கேட்குறான்டா. அவனை நான் உண்டு இல்லைன்னு பண்ண விட மாட்டேன், என்னை விடுங்கடா அப்படின்னு சொல்லி துளிக்கிட்டே கிடக்குறான். ஆனால் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படியே கையை இறுக்கி பிடிச்சிட்டு நம்ம சுகாவை அப்படியே தூக்கிக்கிட்டே போயிடுறாங்க. அந்த பர்சனுக்கு கணத்தில் கை வச்சுட்டு என் மேலே கையை வச்ச உன்னை உன் மேலே நான் கையை வைக்காமல் விட மாட்டேன், அதுவும் ரொம்பவுமே நெருக்கமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரிக்கு வில்லத்தனமாக பார்த்துட்ருக்கான். பார்த்தீங்கன்னா நம்ம ஜங்குக்கு தான் வில்லேஜ் பொண்ணுங்கனால நல்லா இருக்க மாட்டான்னு நினச்சோம், ஆனால் அவன் பொண்ணு மாதிரிக்கு மேக்கப் போடும்போது எவ்வளோ அழகாக இருந்தான்ல. சரி அந்த பொண்ணை கரெக்ட் பண்ணலாம் நினச்சேன், பையன்னு சொல்லிட்டாங்க. பையனாக இருந்தாலும் பரவாயில்ல அவன் ரொம்ப அழகாக இருக்கான். அது மட்டும் இல்லாமல் என்னோட அத்தை பையனுங்கும் போது எனக்கு என்ன கவலை, அவனை கண்டிப்பாக நான் லவ் ப்ரப்போஸ் பண்ண தான் போகிறேன், அவன் கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ட்டு அவனுக்கு அவனே சொல்லிக்கிட்டு சிரிச்சிட்டு இருக்கான். அப்போ எங்களோட ஃப்ரெண்டு ஜோயா தான் வந்துட்டு ஹலோ டியூட் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறாங்க. ஏ ஜோயா, இவங்களுக்கு என்னென்ன பிடிக்கும் என்னென்ன பிடிக்காதுன்னு சொல்கிறியா அப்படிங்கிறாங்க. எதுக்கு அப்படிங்கிறாங்க. ப்ளீஸ்ப்பா ப்ளீஸ் 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 சொல்லுவேன் அப்படிங்கிறாங்க.
நீ எதுக்கு கேட்குறன்னு எனக்கு தெரியும். இந்த மாதிரி விஷயம் நீ கேட்டு நான் சொன்னேன்னு தெரிஞ்சு வச்சுக்கேன், அவன் என்ன உண்டு இல்லைன்னு பண்ணிடுவான், ஒரு பூனை மாதிரி பராண்டி வச்சிருவான் அப்படிங்கிறாங்க. அதை நினச்சி பார்த்துட்டு நம்ம ஜங்குக்கும் சிரிக்கிறான் அப்படியே. ஓகே ஓகே ஓகே, இதை நான் யார்ட்டையும் எதுவுமே சொல்ல மாட்டேன், ப்ராமிஸ் 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 அப்படிங்கிறாங்க. ஓகே அப்படின்ட்டு அவனுக்கு இந்த மாதிரி பிடிக்கும் அப்படின்ட்டு சில விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. ஜங்குக்கு எல்லாத்தையுமே அப்படியே நோட் பண்ணிட்டு இருக்கான். இதெல்லாம் எதுக்கு நோட் பண்ணுற அப்படிங்கிறாங்க. ஒரு விஷயம் கூட நான் மறக்கக்கூடாது, அவனை இம்ப்ரெஸ் பண்ண வேண்டியது என்னோட அவசியம் இல்லையா அப்படிங்கிறாங்க. நீ ஏன் இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்ட்டு டீஸ் பண்ணுற மாதிரி கேட்குறாங்க. உனக்கு தெரியும், சும்மா பண்ணாத அப்படிங்கிறாங்க. எனக்கு நீ தான் ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. ஓகே நான் ஹெல்ப் பண்ணுறேன், ஆனால் எனக்கு என்ன அதில் பலன் இருக்குது அப்படிங்கிறாங்க. நீ என்ன கேட்டாலும் நான் தானே அப்படிங்கிறாங்க. என்ன கேட்டாலும் தருவியா அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக நீ என்ன கேட்டாலும் நான் தானே அப்படிங்கிறாங்க. ஓகே நேரம் வரும்போது நானே கேட்குறேன் அப்படின்ட்டு சோயான்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா நம்ம ஜங்குக்கு தான் அத்தை அத்தை சுகா இருக்கானே அப்படிங்கிறாங்க. இருக்காப்பா அப்படிங்கிறாங்க. எங்கே அப்படிங்கிறாங்க. அவன் ரூமில் தான் இருப்பான் அப்படிங்கிறாங்க. நம்ம ஜங்குக்கும் நான் போய் பார்க்கலாமா அப்படிங்கிறாங்க. இதில் என்ன கேள்வி, நீ கண்டிப்பாக போய் பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. ஓகே அப்படின்ட்டு ஹாப்பியாக நம்ம ஜங்குக்கு ஓடுறான். போயிட்டு கதவை திறந்து பார்க்குறாம இல்லை, பார்த்தா நம்ம சுகாங்க பெட்டு மேலே ஏறி நின்றுட்டு குத்தாட்டம் தான் செம்ம பாட்டாக போட்டுட்டு ஜாலியாக ஆடிக்கிட்டு இருக்கான். ஒரு டவலை வச்சுட்டு அங்கிட்டு இங்கிட்டு சுற்றிட்டு செம்ம ஆட்டம் போட்டுட்டு இருக்கான். இது எல்லாத்தையுமே நம்ம ஜங்குக்கு ஃபோனில் வீடியோ எடுத்து வச்சுக்கிடுறான். தனியாக இருக்கும்போது என்ன ஆட்டம் போடுறான் பாரு அப்படின்ட்டு பார்த்துட்டு இருக்கேன். அப்படியே அவனுக்கு தும்மல் வர மாதிரி இருக்குது, டக்குன்னு தும்பிடுறான். அப்போ தான் நம்ம சுகா திரும்பி பார்த்துட்டு பார்க்குறான் நம்ம ஜங்குக்கு அப்படின்னு கத்திடுறான். ஜங்குக்குன்னு ஓடி போயிட்டு சுகாவோட வாயில கையை வச்சு கத்தாத கத்தாத கத்தா ஏன்டா கத்துற அப்படிங்கிறாங்க. நீ எப்போ வந்த, நீ எப்போ இங்கே வந்த அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு, முதல்ல கத்துறதை நிறுத்து, நான் ஒன்றும் உன்னை பண்ண போகிறதில்ல, அமைதியாரு அப்படிங்கிறாங்க. நீ கத்துறதை பார்த்தா நான் எதுவும் ஒன்று பண்ணிட்டேன்னு நினைச்சு அதான் நினைக்க போகிறாங்கடா அப்படிங்கிறாங்க. அது போயிட்டு போகுது, நீ எதுக்கிட்ட இங்கே வந்தா, எப்போ என் ரூமுக்குள்ளே வந்தா அப்படிங்கிறாங்க. அது வந்து நீ எப்போ வந்த அப்படிங்கிறாங்க. நான் வந்து நீ முதல்லேருந்து நிற்கிறியா என்ன அப்படிங்கிறாங்க. ஆமாம், நீ அந்த பாட்டுக்கு ஆட ஆரம்பிச்சியே அப்பையிலேருந்து நான் இங்கே தான் நிற்கிறேன் அப்படிங்கிறான். ஐயோ ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்ட்டு அப்படியே மூஞ்சில் கையை வச்சு முடிக்கிறான். இதில் என்ன இருக்குது, நீ நல்லாவே டான்ஸ் ஆடினேன் அப்படிங்கிறாங்க. போச்சு போச்சு போச்சு, எல்லாத்தையும் பார்த்துட்டிங்களா அப்படிங்கிறான். ஆமாம் ஃபுல்லாக அப்படிங்கிறாங்க. அப்படின்ட்டு அவனுக்கு கண்ணுக்கு காதெல்லாம் அப்படியே அப்படியே செவந்து போயிடுது. சுகாவுக்கு வெக்கத்தில் அப்படியே தக்காளி போல மாதிரி நிற்கிறான். அங்குக்கும் பார்த்துட்டு நீ எப்படி இருக்க தெரியுமா, செம்ம அழகாக இருக்க அப்படிங்கிறான். என்ன அப்படின்ட்டு நான் சுகா வந்து பார்க்குறான். ஐ மீன் அது வந்து ஒன்றும் இல்லை, உனக்கு நான் ஒன்று கொண்டாந்துருக்கேன் அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க. இந்த அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவர் மாதிரி கொடுக்குறாங்க. எனக்கு எதுவும் வேண்டாம் அப்படிங்கிறாங்க. அதில் ஆரஞ்சு இருக்குது அப்படிங்கிறாங்க. என்ன அப்படின்ட்டு நம்ம சுகா டக்குன்னு வாங்கி வச்சுக்கிறான். எனக்கு தெரியும் நீ இதை பார்த்தா கண்டிப்பாக வாங்கிக்குவ அப்படின்னு. உங்களுக்கு எப்படி தெரியும் எனக்கு இது பிடிக்கணும் அப்படிங்கிறாங்க. அது வந்து வருங்கால ஒய்ஃபுக்கு என்னென்ன பிடிக்குங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரு கணவனோட கடமை இல்லையா அப்படிங்கிறாங்க. நம்ம சுகாவும் என்ன சொன்னீங்க அப்படிங்கிறேன். அது வந்து ஒன்றும் இல்லை, என்னோட அத்தை பையனுக்கு என்னென்ன பிடிக்குங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறாங்க. எப்படி அப்படிங்கிறாங்க. அது நான் சீக்கிரம், அதை நான் உங்கள்கிட்ட சொல்ல முடியாது அப்படிங்கிறாங்க. அப்படியே நம்ம இவங்கையும் அப்படியே சஸ்பியஸாக பார்க்குறான். எதுக்கு அப்படி பார்க்குற அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை, என்னவோ ஆனால் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு, தேங்க்யூ அப்படின்ட்டு பாட்டு போயிட்டு உட்காந்து அதை எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிடுவான். நம்ம ஜகு உட்காந்து நின்று பார்த்துட்டு குழந்த மாதிரி இருக்கான் அப்படிங்கிறாங்க. பரவாயில்ல ரொம்ப அழகாக இருக்கான் அப்படின்ட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்கான். குட்டி குழந்த மாதிரிக்க சுட்டியாக இருந்தாலும் பரவாயில்ல, வருங்காலத்தில் மாறிடுவான் அப்படின்ட்டு அப்படியே யோசிச்சுட்டு ஃப்யூச்சரை பற்றி யோசிச்சுட்டு இருக்கான். அப்படியே இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஜியாவும் சுகியும் தான் எப்படியாவது நம்ம டீயும் சுகாவும் பேச வைக்கணும் அப்படின்ட்டு ஒரு பிளானை போடுறாங்க. சுகி, எனக்கு தெரிஞ்சு நம்ம டீக்கு வந்து இங்கே இருக்க எந்த இடமும் தெரியாது, வேணுமா நம்ம சுகாவை வந்து சுற்றி காமிக்க சொல்லலாமா, அப்போ அவங்க 2 பேரும் கொஞ்சம் பேச ஆரம்பிப்பாங்க இல்லையா, இப்படி ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம் அப்படிங்கிறாங்க. இது நல்ல ஐடியா தான் அப்படின்ட்டு நம்ம சுகியும் ஒத்துக்கிடுறாங்க. ஓகே அப்படின்ட்டு நம்ம சுகா கூப்பிட்டு நீங்கள் இந்த மாதிரிக்க போய் சுற்றி பார்த்துட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. நம்ம சுகா கிட்ட நம்ம சுகி தான், இங்கே பாரு சுகா, நம்ம வில்லேஜை அப்படியே சுற்றி காமிப்பா அப்படிங்கிறாங்க. ஆனால் அம்மா நான் எதுக்குமா போகணும் அப்படிங்கிறாங்க. உனக்கு தான் இங்கே இருக்க எல்லா ஏரியாவும் தெரியும் அப்படிங்கிறாங்க. சரி அப்படிங்கிறாங்க. அப்போ நம்ம டியாங்க பார்த்துட்டு மனசுக்கலாம், அப்பா நமக்கு இப்போது கொஞ்சம் சான்ஸ் கிடச்சிச்சு அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்கான். நம்ம சிவாவும் அப்படியே பார்த்துட்டு வாங்க போகலாம் அப்படிங்கிறாங்க. நம்ம சுகி பார்த்துட்டு என்ன வாங்க போகலாம் போங்க போகலான்னு, மாமான்னு கூப்பிடு அப்படிங்கிறாங்க. என்ன மாமாவா, அதெல்லாம் முடியாது என்னால் அப்படிங்கிறாங்க. அவன் உனக்கு மாமா தான், மாமான்னு கூப்பிடு அப்படின்னு ஜியா சொல்கிறாங்க. ஆனால் அத்தை அப்படிங்கிறாங்க. கூப்பிடுப்பா, உன்னோட மாமா தானே அப்படிங்கிறாங்க. ஓகே அப்படிங்கிறாங்க. நம்ம தியானுக்கு பார்த்தீங்கன்னாக்கா மனசுக்குள்ள செம்ம ஹாப்பி, கூப்பிடுவானா அப்படிங்கிட்டு ஒரு மாதிரி எக்ஸைட்மெண்ட்டாக பார்த்துட்ருக்கான். மாமா போகலாமா அப்படிங்கிறாங்க. போகலாமே அப்படிங்கிறாட்டியும்
அப்படியே சுகா முன்னாடியே போயிட்டு இருக்கான். நம்ம டேங் பார்த்தீங்கன்னா பின்னாடியே பார்த்துட்டு வந்துட்டு இருக்கான். பெண் பாசு செமையாக இருக்குது அப்படிங்கிறான். சிச்சி என்னடி இப்படி டர்ட்டியாக யோசிக்க ஆரம்பிச்சிட்டாருங்க. இருந்தாலும் வருங்கால பொண்டாட்டி தானே அதெல்லாம் யோசிக்கலாம் அப்படின்ட்டு நம்ம சுகாவோட பின் பாஸே தான் பார்த்துட்டு இருக்கான். அதை பார்த்துட்டு இருக்கும்போது அவனுக்கு சுகாவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. டக்குன்னு திரும்பி பார்க்கலாம். நம்ம டேங் டக்குன்னு திரும்பிக்கிறாங்கட்டு. அது வந்து மா என்னால் உங்களை மாமாலாம் கூப்பிட முடியாது அப்படிங்கிறான். நம்ம டீக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. ஏன் அப்படிங்கிறான். இல்லை நான் யாரையும் மாமன் கூப்பிட்டதில்லை அப்படிங்கிறாங்க. ஆனால் மாமா ரிலேஷன் இருக்காங்களா மாமான்னு தானே கூப்பிடணும்னு சொல்லுவாங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம், ஆனால் நீங்களும் சரி நானும் சரி சிட்டியில் வந்தவங்க தானே ஏன் மாமான்னு கூப்பிடணும், நான் வேணா உங்களை மிஸ்டர் கிம்னு கூப்பிடவா அப்படிங்கிறாங்க. அது எங்கள் அப்பா அப்படிங்கிறாங்க. ஓகே அப்போ மிஸ்டர் டீன்னு கூப்பிடவா, எதுக்கு இப்படி ஃபார்மாலிட்டியாக கூப்பிட்டா பிடிக்காது அப்படிங்கிறாங்க. அப்போ டீன்னு கூப்பிடவா, கூப்பிடலாம் ஆனால் உன்னோட நான் சீனியர் தானே நீ எப்படி என்னை கூப்பிடலாம் அப்படிங்கிறாங்க. அது வந்து நீ மாமானே கூப்பிடு அப்படிங்கிறாங்க. சரி அப்படிங்கிறாங்க. எங்கே கூப்பிடு அப்படிங்கிறாங்க. அப்படின்ட்டு நம்ம சுகா மேலே வந்து பார்க்கலாம். நம்ம டீ பக்கத்தில் போயிட்டு நம்ம சுகாவோட ஹிப்பில் கையை வச்சு அப்படியே கிட்ட இழுத்து ஒரு தடவை மாமான்னு கூப்பிடுவேன் அப்படிங்கிறாங்க. என்ன ப்ளீஸ் அப்படிங்கிறாங்க. மாமா இன்னொரு தடவை மாமா பேரோடு சேர்த்து டேங் மாமா அப்படிங்களா. அவ்வளோதான் நம்ம டேங்கு கண்ட்ரோலே போயிடுது. கொஞ்சம் கொஞ்சமாக கிட்டத்தில் கிஸ் பண்ண போகிறான். நம்ம சுகா டக்குன்னு கையை எடுத்து வச்சுட்டு மாமா என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறான். சாரி 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 ஐம் சாரி, அது வந்து ஐம் ரியலி சாரி, கண்ட்ரோல் கொஞ்சம் மிஸ் ஆகிட்டு அப்படிங்கிறான். பரவாயில்ல இப்போ என்னை விட்றீங்களா அப்படின்ட்டு ஹிப்பில் உள்ள டேங்கோட கையை எடுத்து விட்றான். சாரி அப்படிங்கிறான். இல்லை பரவாயில்ல மாமா, உங்களுக்கு தெரியுமா இங்கே நிறைய பிளேஸ் இருக்குது, நான் உங்களுக்கு சுற்றி காமிக்கிறேன் அப்படின்னு நம்ம சுகா அப்படியே டாப்பிக்கை மாற்றிட்டு அப்படியே போய்கிட்டு இருக்கான். ஜாலியாக துள்ளி துள்ளி ஓடிக்கிட்டு இருக்கான். நம்ம டேங் பார்த்துட்டு போச்சு போச்சு சொதப்பிட்டியடா, இப்போ அவன் என்ன நினைப்பானோ உன்னை பற்றி அப்படின்னு நினச்சி மனசு நினச்சிட்டு இருக்கான். பரவாயில்ல இவ்வளோக்கு கிட்ட பண்ணது ஒரு கிஸ் அடிச்சிருந்தா அந்த சொதப்பலுக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருந்திருக்கும் அப்படிங்கிறான். பரவாயில்ல இன்னொரு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு பின்னாடியே போகிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஒரு பர்சன் ஏய் அப்படிங்கிறாங்க. அப்போ நம்ம இவங்க திரும்பி பார்த்துட்டு அவனுக்கு செம கோவம் வருது. என்ன என்ன வேணும் உங்களுக்கு அப்படிங்கிறாங்க. நீ என்ன இங்கே ஓடிக்கிட்டு இருக்க ஒரு மான்குட்டி மாதிரி இருக்க அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு இது தேவையில்லாத விஷயம், இது என்னோட பிளேஸ், அதாவது எங்களோட நிலம், எங்களோட நிலத்தில் நான் எங்கே வேணா இருப்பேன், உங்களோட நிலம் கிடையாது அப்படிங்கிறாங்க. ஓ அதுக்குன்னு இப்படிலாம் ஓடிட்டுருப்பியா, இந்த மாதிரி மான்குட்டி இங்கே ஓடுறத பார்த்தா புலிக்குட்டி வேட்டையாடிடும் அப்படிங்கிறாங்க. நம்ம டேங்க அதெல்லாம் பார்த்துட்டு செமக்கம் வருது. புலிக்குட்டி மான்குட்டியை காப்பாற்ற தான் பின்னாடியே நிற்கிது அப்படின்ட்டு நம்ம டேங்க அப்படியே ஜஸ்ட்டில் கையை கட்டிக்கிட்டு அப்படியே நின்று பார்க்குறான். அப்போ அந்த பர்சன் திரும்பி பார்த்துட்டு ஓ நீங்கள் தான் அந்த சிட்டிலேருந்து வந்தவங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. உன்னோட பேர் கிம்டாங். ஓ கிம்டாங், நைஸ் டு மீட் யூ. அப்புறம் நான் ஜோசன், என்னோட பேர் ஜோசன் அப்படிங்கிறாங்க. ஓ நல்ல விஷயம் ஜோசன், அப்போ நாங்கள் கிளம்புறோம் அப்படின்ட்டு டேங்க பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இவங்க பார்த்துட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம இவங்கயும் அப்படியே அந்த பர்சன் திரும்பி பார்த்துட்டு அப்படின்ட்டு போகிறான். அந்த பர்சனை ஒரு நாள் ஒன்றை வேட்டையாட தான் போகிறேன் அப்படின்னு நினைக்கிறான். அன்னைக்கு மிஸ் பண்ணிட்டேன், இன்றைக்கி மிஸ் பண்ணலை, பட் இன்னொரு நாள் இதுக்கான சான்ஸ் கூட இருக்காது, நான் உனக்கு கண்டிப்பாக தூக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி மனசில் நினச்சிட்டு இருக்கான். நம்ம டேங்க பார்த்துட்டு அது யார் அப்படிங்கிறாங்க. அவனா இந்த ஊரில் பஞ்சாயத்து தலைவரா, அவங்களோட ஒரே பையன் அப்படிங்கிறாங்க. ஓ பெரிய ஆளோ. ஆமாம் இந்த ஊரில் நம்பர் 1 பணக்காரங்களா அவங்க தான் மொதல் ப்ளேஸு, நம்ம 2வது தான் அப்படிங்கிறாங்க. ஓ அதான் இவ்வளோ திமிரா இருக்கானா, அவன் ஒரு லூஸ், அவனை கண்டுக்காதீங்க நீங்கள் வாங்க அப்படின்ட்டு நம்ம டீயாங்கோட கையை பிடிச்சி இழுத்துட்டு போய்கிட்டு இருக்கான் சிவா. நம்ம டீ அப்போ தான் பார்க்குறான். அவனுக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது கையை பிடிச்சி கொடுத்து போய்கிட்டு இருக்கவும். அப்படியே கையை நல்லா இறுக்கி டைட்டாக பிடிச்சிக்கிறான். நம்ம இவங்களுக்கு ஃபீல் ஆகுது. டக்குன்னு திரும்பி பார்க்குறான். நம்ம டியாங்க இவங்க பார்த்துட்டு ஒரு ஸ்மைல் பண்ணுறான். இவங்க சரி ஓகே அப்படின்ட்டு ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே போய்கிட்டு இருக்காங்க 2 பேருமே. அவங்களாம் அப்படியே வீட்டுக்கு வந்துடுறாங்கடா. நம்ம ஜியாவும் நம்ம சுகியும் முடியான்ட்டு எப்படி போச்சு 2 பேருக்கும் அப்படிங்கிறாங்க. என்ன போச்சு அப்படின்னு சிவா கேட்குறான். அது வந்து எல்லா இடத்தையும் சுற்றி காமிச்சியா அப்படிங்கிறாங்க. நாங்கள் நல்லா ஜாலியாக சுற்றி பார்த்தோம் அப்படிங்கிறாங்க. நம்ம டியாங்கிட்ட டேடி எப்படி இருக்குது அப்படிங்கிறாங்க. நம்ம சுகி வந்துட்டு சூப்பராக இருந்துச்சுங்க அத்தை, எல்லா இடமும் நல்லா பார்த்தேன், நல்லா இருந்துச்சு, எனக்கு சுகா எல்லா இடத்தையுமே சுற்றி காமிச்சாங்க, அப்புறம் எனக்கு சுகா கூட இருந்ததில் ரொம்ப ஹாப்பி அப்படிங்கிறாங்க. அப்போ தான் சுகிக்கு சரியாக வருது அப்பா அப்படிங்கிறாங்க. சுகா உனக்கு பிடிச்சிருந்துச்சுல அப்படிங்கிறாங்க. நம்ம ஊரை நான் எத்தனை தடவையே பார்த்துருக்கேன், இதில் என்ன இருக்குது நான் பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு சொல்கிறதுக்கு அப்படிங்கிறாங்க. இந்த மரமாட்டை வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியல. சரி ஓகே டீக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அது போதும், ஒரு பக்கம் ஜெயிச்சாச்சு, இன்னொரு பக்கம் தான் மாற்றினேன் அப்படின்ட்டு சரி ஓகே போங்க அப்படிங்கிறாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா திருவிழா வருதுடா. திருவிழா நாளைக்கு பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருமே செம்மையாக விளாண்டுட்டு நல்லா பொங்கல் வச்சுட்டு அப்படின்ட்டு கொண்டாடிட்டு இருக்காங்க. அன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா மஞ்சள்
ஊற்றி விளாடுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரிக்கு ஒரு திருவிழா வச்சுருக்காங்கடா. அது பார்த்திங்கன்னா நம்ம சுகாவும் எல்லார் மேலேயும் ஊற்றிட்டு விளாண்டுட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம சுகா மேலே மட்டும் யாரும் ஊற்ற முடியல. நல்லா ஒரு பொண்ணு குட்டி மாதிரி அங்கிட்டு இங்கிட்டு நெளிஞ்சு ஓடிடுறேன், யாருமே ஊற்ற முடியாமல் இருக்கிறாங்க. அப்போ நம்ம ஜங்குக்கு பார்த்துட்டு இது என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே உள்ளவங்களும் இந்த மாதிரிக்கெல்லாம் அப்படி சொல்கிறாங்க. அதாவது நம்ம முறை பையன் இந்த மாதிரிக்கு மேலே உள்ளவங்க மேலே ஊற்றி விளாடலாம், அது வந்து அவங்களுக்கான உரிமை அப்படிங்கிறாங்க. ஓ ஓ இது உரிமைக்கானதா, அப்போ எனக்கும் ஒரு உரிமை இருக்கே, அப்போ நானும் கண்டிப்பாக என்னோட உரிமையை நான் எடுத்துக்குவேன் அப்படின்ட்டு அந்த மஞ்சள் தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம யுங்கியை தாண்டா தேடிக்கிட்டு இருக்கான். நம்ம சுகா பார்த்திங்கனாக்க ஒரு பர்சனை துரத்திட்டு ஓடிக்கிட்டு இருக்கான். அது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஜங்குக்கு அங்கேருந்து பார்க்குறான். மாமா மாமா நில்லுங்க, டீ மாமா டியாங் மாமா அப்படின்ட்டு நம்ம சுகா பார்த்தீங்கன்னாக்கா துரத்திக்கிட்டே இருக்கான். நம்ம டியாங்கு செம்ம ஓட்டமாக ஓடிக்கிட்டு இருக்கேன்டா. பார்த்தீங்கன்னாக்கா வில்லேஜ் ஸ்டைலில் தான் ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது நம்ம டீ பார்த்தீங்கன்னாக்கா வேஷ்டி ஷர்ட் போட்டிருக்காங்கடா. நம்ம யுங்கி வந்து நார்மல் ஃபார்மல் ட்ரெஸ் தான், ஓகேங்களா. அப்படியே ட்ரெஸ் பண்ணிட்டு எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஜங்குக்கு பார்த்துட்டு மாமாவா அப்படிங்கிறான். நம்ம யுங்கி பார்த்தீங்கன்னாக்கா டேங் மாமா இப்போ நீங்கள் நிற்கலாம், உங்கள் மேலே மொத்த தண்ணியை ஊற்றிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகா துரத்திட்டே இருக்கான். நம்ம டியாங்க திரும்பி பார்த்துட்டு என்ன நான் மட்டும் உன் மேலே ஊற்ற வரும்போது நீ விலகி ஓடிடுவேன், நான் மட்டும் ஓட விடாதா அப்படிங்கிறாங்க. முடிஞ்சா என்னை பிடிச்சிக்கோ அப்படின்ட்டு ஓடிக்கிட்டு இருக்கான். நம்ம ஜங்குக்கு பார்த்துட்டு அவனை மட்டும் மாமான்னு கூப்பிட்றான், என்னை மட்டும் மாமான்னு கூப்பிட மாட்டேங்கிறான் அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு லைட்டாக ஒரு ஜலஸ் ஆகுது. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சுகா ஒரு கேப்புக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கான். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பர்சன் டபக்கு நம்ம சுகாவோட கையை பிடிச்சி இழுத்து சவத்தோட வச்சு லாக் பண்ணிடுறாங்க. சவத்தில் சாய்ச்சி வச்ச எஃபெக்டில் நம்ம சுகா கண்ணை ஓடிருப்பான். அப்போ தான் திறந்து பார்க்குறான். பார்த்தா நம்ம ஜங்குக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, என்னை விடுங்க அப்படிங்கிறாங்க. என்ன நீங்கள் வாங்கன்னு என்னை மட்டும் சொல்கிற, என்னோடய அண்ணனை மட்டும் மாமான்னு கூப்பிடுற அப்படிங்கிறாங்க. ஆமாம், என்னையா அத்தை மாமான்னு கூப்பிட சொன்னாங்க, அதான் கூப்பிட்றேன் அப்படிங்கிறாங்க. நானும் உனக்கு மாமா தானே, என்னை மாமான்னு கூப்பிடு அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் முடியாது, என்னை விடுங்க அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் முடியாது, நீ இப்போ என்ன மாமன் கூப்பிடுன்னு வச்சுக்க அப்படின்ட்டு கையில் அவ்வளோ மஞ்சள் தண்ணி வச்சுருக்கான். இதை அப்படியே அவன் மேலே ஊற்றிடுவேன் அப்படிங்கிறாங்க. ஏன்னா இல்லை 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 வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், நான் அந்த போட்டியில் ஜெயிக்கணும், யாரும் என் மேலே ஊற்றக்கூடாது அப்படிங்கிறாங்க. அப்போ நீ என்ன ஏன் மாமான்னு கூப்பிடு அப்படிங்கிறாங்க. முடியாது முடியாது முடியாது, நான் டியாங் மாமா மட்டும்தான் மாமான்னு கூப்பிடுவேன் அப்படிங்கிறாங்க. அப்போது அவன் மேலே ஊற்ற வேண்டியதான் அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கிட்டத்தில் கொண்டு வரான். இல்லை 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 ஊற்றிடாதீங்க. அப்போ மாமான்னு கூப்பிடுவேன் ப்ளீஸ் அப்படிங்கிறாங்க. நம்ம இவங்கேயும் அப்படியே ஜங்கு கூட கண்ணையே குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்கான். நம்ம ஜங்குக்கும் விடாமல் பார்த்துட்டு இருக்கான். ஓகே மாமா அப்படிங்கிறான். என்ன அப்படிங்கிறான். மாமான்னு சொன்னேன் அப்படிங்கிறாங்க. என் பேரோட சேர்த்து சொல்லு அப்படிங்கிறாங்க. நம்ம சுகா அப்படியே யோசிச்சு பார்க்குறேன். டியாங்க இதே மாதிரி தான்டா, 2 பேரும் இப்படி தான் இருப்பீங்களா என்ன அப்படிங்கிறான். என்ன சொல்கிற, 2 பேருமே ஒரே மாதிரியே யோசிக்கிறீங்க அப்படிங்க. 2 பேரும் ட்வின்ஸு தானே, அப்படி தான் இருப்போம் அப்படிங்கிறாங்க. இருந்தாலும் டிஃப்ரென்ஸ் இருக்குது, என்னை விடு மாமா நான் போகணும் அப்படிங்கிறான். ஏய் நில்லு அப்படின்ட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே சுகா துரத்திட்டு இருக்கான். சுகா ஓடிக்கிட்டு இருக்கான் கிடுக்கிடுன்னு. அவள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இடத்துல போய்ட்டு லாக் பண்ணிடுறான். அங்கிட்டு பார்த்தா டியாங்கு, இங்கிட்டு பார்த்தா நம்ம ஜங்குக்கு. நம்ம நடுவில் பார்த்தீங்கன்னா சுகா போச்சு தொக்கா மாட்டணும் அப்படின்னு நினச்சிட்டு 2 பேருமே திரும்பி பார்த்துட்டு இருக்கான். நல்லா மாட்டினியா, டேட்டியாங்கா விடாதடா ஊத்துடா அப்படின்ட்டு 2 பேருமே சேர்ந்து சொல்லி கத்திக்கிட்டே அப்படியே ஊற்றுறாங்க. நம்ம சுகா டக்குன்னு அந்த இடத்துலேருந்து 3rd கேப்பில் ஓடிடுறான்டா. பார்த்தா அவங்க 2 பேருமே எதற்க அவங்க மேலேயே ஊற்றிக்கிட்டாங்க. போச்சு சொதப்பிட்டான். டே கூமுட்டா, அவன் மேலே ஊற்றுறான், என் மேலே ஏன்டா ஊற்றுற அப்படின்னு நம்ம ஜங்கு கத்துறான். என்ன பார்த்துன்னு கூமுட்டா சொல்கிறா, லூசு பயல நீ தான்டா என் மேலே ஊற்றிருக்க அப்படிங்கிறாங்க. 2 பேருமே அங்கேயே சண்டை போட்டுட்டு இருக்காங்க. நம்ம சுகா அங்கேருந்து பார்த்துட்டு ஓய் மாமாஸ் நீங்கள் 2 பேரும் சண்டை போட்டுகிட்டே இருங்க, நான் போகிறேன் டாடா அப்படின்ட்டு ஓடுறான். அந்த போச்சு, அந்த பட்டாம்பூச்சி பறந்து போச்சு அப்படின்னு ஜங்குக்கு சொல்கிறான். உன்னால தாண்டா எல்லாம் சொதப்பிடுச்சு அப்படிங்கிறாங்க. சரி ஓகே இங்கே வா நம்ம ஒரு பிளானை போடலாம் அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க. 2 பேருமே சேர்ந்து ஒரு பிளானை போட்டு ஓகே இதை நம்ம சக்ஸஸ் பண்ண வேண்டியதான் அப்படின்ட்டு 2 பேருமே சீக்கிரட்டாக சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஜோயா தான் இவங்க இங்கே வா அப்படிங்கிறான். அவள் அது என்னடி அப்படிங்கிறானும். இங்கே வா இங்கனக்குள்ளே பத்திரமா நில்லு, அப்போ தான் யாரும் ஊற்ற மாட்டாங்க அப்படிங்கிறான். என்ன சொல்கிற, இங்கே எப்படி வரமாட்டா நீ அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிற அப்படிங்கிறாங்க. இல்லை நான் ரொம்ப நேரமாக இங்கே தான் நின்றுருக்கேன், யாருமே இங்கே வரல தெரியுமா அப்படிங்கிறாங்க. ஓ அப்படியா, ஓகே ஓகே அப்படிங்கிறாங்க. பார்த்தா மேலேருந்து மஞ்சள் தண்ணி ஊற்றுது சுகா மேலே, அவ்வளோ தண்ணி. மேலே நிமிந்து பார்க்குறான். பார்த்தா ஜங்குக்கு டியாங்கு தான் 2 பேருமே சேர்ந்து ஒரு பெரிய இதில் வந்து தண்ணி அள்ளி அப்படியே ஊற்றிடுவாங்கடா. நம்ம சுகா அப்படியே நனைஞ்சு போயிடுறான். அவன் போட்டிருக்க ட்ரெஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஒயிட் கலர் தான். அவனோட ட்ரெஸ்ஸும் அப்படியே ஒட்டிக்கிடுச்சு. இன்னும் பார்த்தீங்கன்னாக்கா அவனோட ஸ்கின்னெல்லாம் வெளில தெரிய ஆரம்பிக்குது. அவன் பார்த்துட்டு போச்சு அப்படின்னு முழிச்சிட்டு இருக்கான். உள்ளக்க போட்டிருக்கான்டா, இருந்தாலும் மற்ற ஸ்கின்னெல்லாம் அப்படியே தெரியுற மாதிரி இருக்குது. அதை பார்த்துக்கலாம் எனக்கு ஒரு மாதிரி ஷை ஆகிடுது. எல்லாத்தையும் கோழி பண்ணிட்டானுங்க அப்படின்ட்டு மேலே டியாங்க பார்க்குறான். டியாங்கு ஜங்குக்கும்
டியாங்கும் அப்படியே பார்த்தா கண்ணு 2 வேர்டாக இருக்குது. அவங்க பார்த்தீங்கன்னாக்கா ஷாக்கிங்கில் இருக்காங்க. அவனோட ஸ்கின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே தெரியுது, அவனோட ஸ்ட்ரக்சர்லேருந்து எல்லாமே தெரியுது. அதை பார்த்துட்டு 2 பேருமே பேன் நிற்கிறானுங்க. போச்சு 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 அப்படின்ட்டு 2 பேருமே அடிச்சு பிடிச்சிட்டு கீழே இறங்கி ஓடி விடுறானுங்க. போச்சு போச்சு என் பேபி போச்சு அப்படின்ட்டு ஒடியாந்து 2 பேருமே அவங்களோட ஷர்ட்டை காட்டி அப்படியே சுகா மேலே போடுறாங்க. என் பேபி இந்த ட்ரெஸ்ஸை போட்டு வந்த அப்படிங்கிறான் ஜங்குக்கு. பேபியா அப்படின்ட்டு ஜங்குக்கு பார்க்குறான். இங்கே பாரு ஸ்வீட்டி, நீ இந்த மாதிரி இந்த ட்ரெஸ் எல்லாம் போடாத இனிமே அப்படின்னு நம்ம டியாங் சொல்கிறான். ஸ்வீட்டியா அப்படின்ட்டு டியாங்க திரும்பி பார்க்குறான். நீ முதல்ல வா வா அப்படின்ட்டு நம்ம ஜங்குக்கு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சுகா டக்குன்னு தூக்கி ஷோல்டரில் போட்டு கொண்டு போயிடுறான். டியாங் பார்த்தா என்ன விட்றா நான் தூக்கிட்டு வரணும் அப்படிங்கிறான். நீ சும்மா வாடா நம்மள வீட்டில் போய் பார்த்துக்குவோம் அப்படிங்கிறாங்க. என்னடா பண்ண போகிறீங்க வீட்டில் போய் அப்படின்ட்டு சுகா மனசுக்கு நினச்சிட்டு இருக்கான். அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு 2 பேருமே தண்ணியெல்லாம் ஊற்றி அவனுக்கு இது பண்ணி போய் ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணு அப்படிங்கிறாங்க. ஓகே அப்படின்ட்டு நம்ம இவங்களுக்கு என்ன ரியாக்ட் பண்ணுறதுனே தெரியல. பாட்டுக்கு போகிற ரூமில் போயிட்டு ட்ரெஸ்ஸெல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே வெளில வரான். இங்கே பார்த்தா இவங்க 2 பேரும் தொப்புன்னு நனைஞ்சு போய் அதுவும் பார்த்தீங்கன்னாக்கா ஷர்ட்டே இல்லாமல் 2 பேரும் நிற்கிறானுங்க. அப்போ தான் நம்ம இவங்க ரியலைஸ் பண்ணுறோம். ஐயோ அப்படின்ட்டு 2 பேருமே வச்சக்கண்ணு வாங்காமல் அப்படியே குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்கான். அப்போ தான் நம்ம ஜங்குக்கும் டீக்குமே புரியுது. டக்குன்னு அவனுங்களும் கையெடுத்து வச்சுக்கிட்டு சாரி அப்படிங்கிறானுங்க. நம்ம இவங்களுக்கு அப்படியே கண்ணமெல்லாம் சிவந்து போய் அப்படியே ரோஸ் கலரில் இருக்குது. நீங்கள் முதல்ல போய் குளிங்க, குளிச்சுட்டு வாங்க அப்படிங்கிறான். ஏன் என்ன அப்படிங்கிறாங்க. இல்லை இல்லை நீங்கள் போங்க போங்க அப்படின்ட்டு 2 பேருமே சேர்த்து ஒன்றா பாத்ரூமுக்கு அனுப்பிடுறான். அவங்க 2 பேரும் பார்த்துட்டு அப்போ தான் எனக்கு புரியுது நம்ம யூனிக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரே ஷை ஆகிட்டான். அதுவும் இவங்களோட பாடியை பார்த்தே வைக்கப்படுறான் அப்படின்ட்டு. அப்போ அவங்களுக்கு புரியுது அவனுக்கு வந்து பிடிச்சிருக்கு அவங்க அப்படின்ட்டு. 2 பேருமே வெளில வந்துட்டு குளிச்சுட்டு அப்படியே சுகா முன்னாடி தான் நிற்கிறாங்க. சுகா பார்த்துட்டு எதுக்கு இப்படி நிற்கிறீங்க, போய் ட்ரெஸ்ஸை மாற்றுங்க அப்படிங்கிறாங்க. ஏன் எதுக்கு, நாங்கள் மாற்றாமல் கூட நிற்போம் அப்படிங்கிறாங்க. என்ன பண்ணுறீங்க முதல்ல போங்க நான் போகிறேன் அப்படின்ட்டு டக்குன்னு திரும்புகிறான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டியாங்கு நம்ம சுகாவோட கையை பிடிச்சி அப்படியே இருக்கிறான். மாமா என்ன பண்ணுறீங்க என்னை விடுங்கன்னு. அவன் திரும்பினபடியே தான் அப்படியே நின்றுட்டுருக்கான். என்ன திரும்பி பாரு அப்படிங்கிறான். இல்லை மாட்டேன் அப்படிங்கிறான். என்னை திரும்பி பார்க்குறியா இல்லை கீழே இருக்க ட்ரெஸ்ஸையும் அப்படியே ரிமூவ் பண்ணுவோம் அப்படிங்கிறான். இல்லை 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 அப்படின்ட்டு டக்குனு திரும்பி பார்க்குறான். பார்த்தா அவனுக்கு அவ்வளோதான். அவங்க 2 பேருமே 6 பேக்கு செம்மையாக வச்சுருக்கானுங்க. செம்ம கட்டன் ரைட்டாக இருக்கானுங்க. பார்க்கும்போது நம்ம சுகாவுக்கு அப்படியே ப்ளஷ் ஆகுது. அதனால் பார்க்கவும் முடியல, பார்க்காம இருக்க முடியலை. அப்படியே கண்ணை மூடிட்டு அப்படியே குட்டி கண்ணாக பார்த்துட்டு இருக்கான். நல்லாவே பார்க்கலாம், உனக்கு தான் அந்த உரிமை இருக்குது அப்படிங்கிறாங்க. நம்ம சிவாவுக்கு ஒரு மாதிரி போங்க மாமா அப்படின்ட்டு 2 பேருமே பிடிச்சி தள்ளி விட்டு இப்படி குட்டுன்னு ஓடிடுறான். 2 பேரையும் பார்த்து அப்படியே சிரிச்சிட்டு இருக்கானுங்க. டப்புன்னு அவங்க 2 பேருக்குமே கிளிக் ஆகுது. இரு உனக்கு சுகா பிடிச்சிருக்கா அப்படின்னு 2 பேரும் கேட்குறானுங்க. அப்படியே சேம் டயத்தில் ஆமாம் அப்படிங்கிறாங்க 2 பேருமே. போச்சா இங்கே பார்த்தியாங்க, எனக்கு இவங்க பிடிச்சிருக்கு, நான் தான் அவனை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. நம்ம டீ பார்த்துட்டு ஏன்னா அதெல்லாம் முடியாது, எனக்கு தான் அம்மா கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க, நீ என்ன நடந்தாலும் நினச்சாலும் நடக்காது அப்படிங்கிறாங்க. இல்லை அதை நான் மாற்றி காட்டுவேன், நான் அம்மாட்ட போய் சொல்லுவேன் அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு ஜங்குக்கு சும்மா இரு அப்படிங்கிறாங்க. இல்லை இல்லை முடியாது என்னால் இவங்க விட்டு கொடுக்க முடியாது, சுகா எனக்கு தான் அப்படிங்கிறாங்க. இல்லை சுகா எனக்கு மட்டும்தான் அப்படின்ட்டு 2 பேருமே அப்படியே சண்டை போட்டுட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் செஞ்சுட்டு அவங்க அம்மா கிட்ட தான் போகிறாங்க. நம்ம ஜங்குக்கு தான் அம்மா அம்மா எங்கே இருக்கீங்க அப்படின்ட்டு அவனோட வீட்டில் போய்ட்டு அவங்க அம்மா தேடிக்கிட்டு இருக்கான். அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா கிச்சனில் தான் இருக்காங்க. என்னடா உனக்கு பிரச்சனை, இப்போ எதுக்கு கத்துற அப்படிங்கிறாங்க. அம்மா நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசியே ஆகணும் அப்படிங்கிறாங்க. டியாங் வந்துட்டு அம்மா அவன் சொல்கிறத நீங்கள் கேட்காதீங்க அப்படிங்கிறான். என்ன உங்கள் 2 பேருக்கு பிரச்சனை, மறுபடியும் சண்டை ஆரம்பிச்சிட்டிங்களா அப்படிங்கிறாங்க. அம்மா இது என்னோட வாழ்க்கை பிரச்சனை அப்படிங்கிறாங்க. வாழ்க்கை பிரச்சனையா, என்னடா சொல்கிற அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்கம்மா நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படிங்கிறாங்க. அம்மா நான் சொல்கிறத கேளுங்க, அவன் சொல்கிறத கேட்காதீங்க அப்படின்னு டியாங் வந்து சொல்கிறான். இல்லைம்மா நான் சொல்கிறத கேளுங்க அப்படிங்கிறாங்க. அவங்க அம்மா டென்ஷன் ஆகிட்டு மரியாதை 2 வேளை யாராவது ஒருத்தர் சொல்கிறீங்களா இல்லையா அப்படிங்கிறாங்க. ஓகே அப்படின்ட்டு நம்ம டீ அமைதியாகிடுறான். நம்ம ஜங்குக்கு தான் இங்கே பாருங்கம்மா, நீங்கள் சுகாக்கும் டியாங்குக்குமா கல்யாணத்துக்கு ரெடி பண்ணுறீங்களா அப்படிங்கிறாங்க. அம்மா ஜியாவுக்கு பார்த்தீங்கன்னா செம்ம ஷாக்கு. என்ன சொல்கிறப்பா அப்படிங்கிறாங்க. நான் கேட்டதை மட்டும் சொல்லுங்கம்மா அப்படிங்கிறாங்க. ஆமாம் ஆமாப்பா அப்படிங்கிறாங்க. ஆனால் அம்மா நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். என்ன அம்மா, நான் சுகாவை லவ் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. என்னடா சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா நான் சுகாவை லவ் பண்ணுறேன், சுகாவுக்கு என்னை ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறான். உண்மையாவா அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. நான் டியாவுக்கும் சுகாவுக்கும் தான் பண்ணியிருக்கேன்னு நினச்சேன், ஏன்னா அவன் தானே நம்மளோட மூத்த பையனாச்சே அப்படின்ட்டு நினச்சேன் அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா நான் அவனை லவ் பண்ணுறேன், அவனுக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிறாங்க. சரி ஓகே அப்போ உனக்கே பேசி முடிச்சிடலாம் அப்படிங்கிறாங்க. நம்ம டியாங்க்கு செம்ம ஷாக்கு. என்னம்மா சொல்கிறீங்க, நீங்கள் என் கூட தானே சுகா கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லியிருந்தீங்க, இப்போ என்னம்மா நம்ம ஜங்குக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறீங்க, அந்த லூசு பேசுகிறான் நீங்களும் கேட்குறீங்களா அப்படிங்கிறான். ஏன் டியாங் என்னாச்சு, ஜங்குக்கும் பிடிச்சிருக்கு, அப்போ சுகாவுக்கும் பிடிச்சிருக்கு, அப்போ 2 பேருக்குமே கல்யாணம் பண்ணி வச்சிடலாம்ல அப்படிங்கிறாங்க. அப்போ நான் அப்படிங்கிறான். நீனா
அப்படிங்கிறாங்க. ஆமாம், எனக்கும் சுகா பிடிச்சிருக்கு, எனக்கும் சுகா பிடிச்சிருக்கு, சுகாவுக்கும் என்ன பிடிச்சிருக்கு அப்படிங்கிறாங்க. என்னடா 2 பேரும் உளறுறீங்க அப்படிங்கிறாங்க. அம்மா, எங்கள் 2 பேருக்குமே சுகா பிடிச்சிருக்குமா, சுகாவுக்கும் எங்கள் 2 பேருமே பிடிச்சிருக்கு அப்படிங்கிறாங்க. என்னடா என்ன போட்டு குழப்புறீங்க, எனக்கு தலையே சுற்றுது அப்படிங்கிறாங்க. அம்மா எனக்கு தெரியாது, எனக்கு சுகா கிட்ட கேட்டு உடனே எங்கள் 2 பேரில் யாரை பிடிச்சிருக்குன்னு கேளுங்க அப்படிங்கிறாங்க. இதை நான் எப்படா கேட்குறது அப்படிங்கிறாங்க. நீங்களே போய் கேளுங்கடா அப்படிங்கிறாங்க. நீங்களே 2 பேரும் போயிட்டு முடிவு எடுத்துட்டு அவனுக்கு யாரை பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள், அவங்கள கட்டி வச்சுருக்கேன். எனக்கு தேவை என்னோடய பையன்களை யாராவது ஒரு ஆளுக்கு என் ஃப்ரெண்டுக்கு பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. ஓகே, நாங்களே போய் கேட்குறோம் அப்படிங்கிறாங்க. அவங்க 2 பேரும் போயிட்டு அத்தை அத்தை அப்படிங்கிறாங்க. ஆ, பாப்பா ஜங்குக்கு, டியாங் நீயே வந்திருக்கீங்களா, வாங்க வாங்க அப்படிங்கிறாங்க. அத்தை சுகா எங்க அப்படின்ட்டு கேட்குறான். அவன் உள்ளே இருக்கான்ப்பா, நீ போ அப்படிங்கிறாங்க. ஜங்குக்கு பின்னாடியே போகிறான். ஜங்குக்கு நில்லுப்பா அப்படிங்கிறாங்க. என்னாச்சு அத்தை அப்படிங்கிறான். நீ எங்கே இருவேன், அவங்க 2 பேரும் பேசிட்டு அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படின்னு கேட்குறாங்க. அவங்களும் என்னென்னங்கிற விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. இந்த மாதிரி டீக்கும் சுகாக்கும் கல்யாணம் பண்ண ரெடி பண்ணியிருக்கோம், ஆனால் அவங்க 2 பேரும் தனியாக ஸ்பெண்ட் பண்ணட்டும்பா, அவங்க 2 பேரும் பழகினா நல்ல விஷயம் தானே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம ஜங்குக்கு பார்த்து செம்ம இரிட்டேட்டிங்காக இருக்குது. அதான் நான் உங்ககிட்ட சொல்லணும், இதை நான் அம்மாட்ட சொல்லிட்டேன். நான் சுகாவை லவ் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. என்னப்பா சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஆமாம், நான் சுகாவை லவ் பண்ணுறேன், எனக்கு சுகா வேணும் அப்படிங்கிறாங்க. அண்ணா அண்ணா அப்படின்ட்டு யோசிக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது அவங்களுக்கு தெரியுது, நம்ம டியாங்கு வந்து சுகாவும் பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோவா டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் நம்ம ஜங்குக்கு பார்த்தீங்கன்னாக்கா எப்போ பார்த்தாலும் நம்ம சுகா கூட ஒட்டிக்கிட்டே தெரிஞ்சிருப்பான். ஒருவேளை இது கூட நல்லா இருக்கும் போல இருக்கே அப்படின்ட்டு அவங்களும் யோசிக்கிறாங்க. அப்போ ஓகேப்பா, அப்போ நீ உனக்கும் சுகாவுக்குமே கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படிங்கிறாங்க. ஆனால் அண்ணனும் லவ் பண்ணுறான் அப்படிங்கிறாங்க. என்னப்பா சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாம், சுகா வந்து எங்கள் அண்ணனும் லவ் பண்ணுறான் அப்படிங்கிறாங்க. அப்படியா அப்படிங்கிறாங்க. ஆமாம், நாங்கள் 2 பேருமே சுகா லவ் பண்ணுறோம் அப்படிங்கிறாங்க. அப்போ என்னோடய பையன் அப்படிங்கிறாங்க. நான் அவன்கிட்ட கேட்கணுமே அப்படிங்கிறாங்க. அதே தான் இங்கே பிரச்சனை போயிட்டுருக்கு. நாங்கள் 2 பேரும் போயிட்டு சுகா கிட்ட கேட்க போகிறோம் அப்படிங்கிறாங்க. அவங்களும் தலையில் கழிச்சிட்டு எனக்கு ஒன்றுமே புரியலப்பா, ஏதாச்சும் ஒரு முடிவெடுங்க. எனக்கு பொறுத்த வரைக்கும் என்னோடய ஃப்ரெண்டோட பையனுக்கும் என்னோடய பையனுக்கும் கல்யாணம் பண்ணுங்கிறது தான் என்னோட ஒரே ஆசை. நீங்கள் 2 பேரில் யார் கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் எனக்கு ஓகே தான் அப்படிங்கிறாங்க. நம்ம ஜங்குக்கும் பார்த்துட்டு ஓகே தான் அப்படின்ட்டு அவன் கண்டிப்பாக எனக்கு தான் அப்படின்னு மனசு உட்காந்து நினச்சிட்டு அப்படியே மாறிக்கிட்டு டக்கு டக்குன்னு ஓடுறான். அங்கே போயிட்டு சுகா பார்த்தா நம்ம டியாங்கு தான் சுகா பக்கத்தில் உட்காந்துட்டு அப்படியே அமைதியாக இருக்கிறான். நம்ம ஜங்குக்கு போயிட்டு ஒன்றுமே புரியல என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரிக்க. ஏதாவது சொல்லிட்டியா அப்படிங்கிறான். இல்லை, நான் எதுவும் சொல்லல, நீயே சொல்லு அப்படிங்கிறான் டியாங்க. நம்ம சுகாமே அப்படியே திருப்பூர்னு 2 பேருமே பார்த்துட்டு இருக்கான். என்ன நடக்குது இங்கே அப்படிங்கிறாங்க. நம்ம ஜங்குக்கு அப்போ தான், இங்கே பாரு சுகா, எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, ஐ லவ் யூ அப்படின்னு டக்குன்னு சொல்லிடுறான். நம்ம சுகாவுக்கு பக்குன்னு ஆகிடுது. ஜங்குக்கு மாமா என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறான். ஆமாம், நான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. நீ என்ன லவ் பண்ணுறியா இல்லையா அப்படிங்கிறாங்க. நம்ம சுகாவுக்கு ஒன்றுமே புரியல. இப்போ என்ன சொல்கிறேன்னு ரியாக்ட் பண்ணுறேன்னே தெரியல. அவனுக்கு பிடிச்சிருக்கு, ஆனால் அது லவ்வுங்கிறதா அப்படிங்கிறது அவனுக்கே தெரியலை. அது வந்து மாமா அப்படிங்கிறாங்க. டக்குன்னு நம்ம டியாங்க எழுந்து சுகா அப்படிங்கிறாங்க. மாமா அப்படிங்கிறான். ஐ லவ் யூ அப்படிங்கிறான். நீங்களுமா அப்படின்னு சுகா கேட்குறான். ஆமாம், நானும் உன்னை லவ் பண்ணுறேன், எனக்கு உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசையாக இருக்குது, நீ என்னை லவ் பண்ணுறியா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு உங்ககிட்ட இந்த நோங்கிற ஆன்சர் மட்டும் வேண்டாம் அப்படிங்கிறாங்க. நம்ம சுகாவுக்கு என்ன சொல்கிறேன்னு தெரில. 2 பேருமே பார்த்துட்டு மாமா எனக்கு புரியலை அப்படிங்கிறாங்க. நாங்கள் 2 பேரும் உன்னையே லவ் பண்ணுறோம், 2 பேருமே கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றோம், இப்போ உன்னோட ஆன்சர் மட்டும்தான் தேவை அப்படின்னு 2 பேருமே கோரஸாக சொல்கிறாங்க. நம்ம சுகாவும் பார்த்துட்டு அவனுக்கு ஒன்றுமே புரியல. அவனும் அப்படியே தலையில் கை வச்சுட்டு எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்ட்டு பெருசாக மூஞ்சி இழுத்துட்டு சொல்கிறான். 2 பேரும் பார்த்துட்டு நீ எவ்வளோ டைம்னா எடுத்துக்கோ, ஆனால் நோங்கிற ஆன்சர் மட்டும் எனக்கு தேவையில்லை அப்படின்ட்டு டியான்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடறான். நம்ம ஜங்குக்கு பார்த்துட்டு இங்கே பாரு பேபி, நான் உனக்கு சாய்ஸ் கண்டிப்பாக கொடுப்பேன், நீ யாரை வேணால் சூஸ் பண்ணலாம், ஆனால் ப்ளீஸ் என்ன சூஸ் பண்ணு அப்படின்ட்டு அவனோட பப்பி ஐஸை வச்சு அப்படியே கவர் பண்ணுறான் சுகாவை. சுகாவுக்கு என்ன சொல்கிறேன்னு தெரில, அப்படியே முழிச்சிட்டு இருக்கான். சரி ஓகே, நீ யோசி, நாங்கள் போகிறோம் அப்படின்ட்டு ஜங்குக்கு நான் அப்படியே போயிடுறேன்டா. அப்போ நம்ம சுகி பார்த்தீங்கன்னா ஒடியாந்துட்டு சுகா சுகா என்னாச்சு என்னாச்சு அப்படிங்கிறாங்க. என்னம்மா அப்படிங்கிறான். என்னடா ஆச்சு உனக்கு அப்படிங்கிறாங்க. அம்மா மாமா 2 பேரும் என்கிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணாங்கம்மா அப்படிங்கிறான். சரி சரி, உன்னோட விஷயம் என்ன அப்படிங்கிறாங்க. என்ன அவ்வளோதானே உங்களோட ரியாக்ஷன் அப்படிங்கிறாங்க. எனக்கு இது முன்னாடியே தெரியும்டா, உனக்கு யாரை பிடிச்சிருக்க மட்டும் சொல்லு அப்படிங்கிறாங்க. அம்மா எனக்கு வந்து அப்படிங்கிறாங்க. அப்போ பார்த்தா கீழே ஒரே சவுண்டாக கேட்குது. நம்ம சுகா பார்த்தீங்கன்னா அப்போ பால்கனியில் வந்துட்டு ஜன்னலேருந்து எட்டி பார்க்குறான். பார்த்தா நம்ம ஜங்குக்கும் டியாங்கும் தாண்டா 2 பேருமே சண்டை போட்டுட்டு இருக்கானுங்க. அதாவது பார்த்தீங்கன்னாக்கா அடிச்சுக்கிற அளவுக்கு போயிடறானுங்க. அவன் கண்டிப்பாக எனக்கு தான் ஓகே சொல்லுவான், எனக்கு தான் ஓகே சொல்லுவான் அப்படிங்கிற மாதிரி ஏதோ சுகா மேலேருந்து பார்த்துட்டு இருக்கான். அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது இப்படி நடக்கக்கூடாது. இப்போ நான் யாராவது ஒருத்தரை சூஸ் பண்ணால் கண்டிப்பாக அவங்க 2 பேருக்குள்ளே சண்டை தான் வரும் அப்படின்ட்டு ரொம்ப யோசிச்சுட்டு, எனக்கு 2 பேருமே ஹாப்பியாக இருக்கணும்னு தான் ஆசை, எனக்கு 2 பேருமே பிடிக்கும், ஆனால் நான் லவ் பண்ணுறேன்னாங்கிறது எனக்கே தெரியாது,
எனக்கு தெரிஞ்சு அப்படின்ட்டு ரொம்ப நேரமாக யோசிச்சுட்டு அப்படியே கீழே குனிஞ்சு இருக்கிறான். அவங்க அம்மா வந்துட்டு, என்னாச்சுப்பா அப்படின்னு கேட்குறாங்க. அம்மா எனக்கு ரெண்டு பேருமே பிடிக்கல அப்படிங்கிறான் சுகா. அவங்க அம்மாவுக்கு ஷாக் ஆகிடுது. என்னப்பா சொல்கிற அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா அப்படின்ட்டு அவனும் மனசில் உள்ளதான் சொல்கிறான். அவங்க அம்மாவுக்கு புரியுது. ஆனால் அவங்க அம்மாவுக்கு ரொம்பவுமே ஆசை இவங்களுக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்ட்டு அவங்களுக்கு கண்ணீரே வந்துடுது. அழ ஆரம்பிச்சிடுறாங்க. அம்மா என்னை மன்னிச்சிடுங்கம்மா, நான் அவங்கள கஷ்டப்படுத்தியிருந்தா அப்படின்னு சுகா சொல்கிறான். இல்லைப்பா பரவாயில்ல, நீயும் அவங்களோட சந்தோஷத்துக்கான சொல்கிற, நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படிங்கிறாங்க. என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்ட்டு ரெண்டு பேருமே ஹக் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. அப்படியே பார்த்தீங்கன்னாக்க அடுத்த நாள் ஆகுதுடா. அடுத்த நாள் நம்ம டியாங்கும் ஜங்குக்கும் டான்னு வந்து நிற்கிறானுங்க. அங்கே வந்துட்டு உட்காந்துட்டு இருக்கானுங்க. நம்ம சுகா அப்படியே அப்போ தான் கீழே கொட்டாய் விட்டுட்டு பாதி தூக்கத்தோடு வரான். வந்து பார்த்தா ரெண்டு பேருமே வரப்பாக உட்காந்துட்டு இருக்கானுங்க. அதை பார்த்தோன்னே பக்குன்னு எடுத்து குடுன்னு அப்படியே ரூமுக்கு ஓடிடுறான். இவங்க ரெண்டு பேரும் பார்த்துட்டு ரொம்ப ஷாக்கிங்காக பார்த்துங்க. இப்போ எதுக்காக ஓடுறான் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேருமே எழுந்து ரூமுக்கு தான் வராங்க. வந்து கதவை தட்டிட்டு இருக்காங்க. சுகா சுகா கதவை ஓப்பன் பண்ணு அப்படிங்கிறாங்க. மாமா நான் வந்து குளிக்க போகிறேன், நான் கொஞ்ச நேரம் கழிச்சு வரட்டுமா அப்படிங்கிறாங்க. ஓகே நான் கீழே நிற்கிறேன், ஆனால் நாங்கள் போன் மட்டும் நினைக்காத, இங்கே தான் இருப்போம் அப்படிங்கிறாங்க. நம்ம சுகா போச்சு இப்போ என்ன பண்ணுறது நான் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்கான். வேறு வழியே இல்லை அப்படின்ட்டு அவனு குளிச்சுட்டு அப்படியே ரெடி ஆகிட்டு கீழே வரான்டா. ரெண்டு பேருமே அப்படியே ஆர்வம் பார்த்துட்டு இருக்காங்க. என்ன சொல்ல போகிறான் என்ன சொல்ல போகிறாங்கிற மாதிரி. நம்ம சுகாவோட அம்மாவுமே சுகியும் அங்கே வந்து நிற்கிறாங்க. அத்தை சுகா ஏதாச்சும் சொன்னானா அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் அவங்ககிட்டே பேசிக்கோங்கப்பா அப்படின்ட்டு அவங்களும் அங்கேருந்து போயிடுறாங்க. நம்ம சுகி பார்த்தீங்கன்னாக்கா ஜியாக்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிடுவா. சொல்லிட்டு அவளும் அழ ஆரம்பிச்சிருவா. ஜியாவுமே அழுவா. சரி ஓகே பிரச்சனை இல்லை, நமக்கு பசங்களோட சந்தோஷம் தான் முக்கியம் அப்படிங்கிறாங்க. சுகாவுக்கு பிடிக்கலன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க. ரெண்டு பேருக்குமே ரொம்பவுமே கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அவங்களோட பெரிய கனவே அதுதான். அதனால் அவங்களால ஏற்றுக்கவே முடியலை. அப்படியே அவங்க பார்த்தீங்கன்னாக்கா நார்மல் ஆகிட்டு மறுநாள் ஆகிட்டுது. மறுநாள் தான் இப்படி நடந்துட்டுருக்கு ஓகேங்களா. நம்ம ஜங்குக்கும் டியாங்கும் வந்திருக்காங்க. அப்போ நம்ம சிவாவும் கீழே இறங்கி வந்துட்டு, மாமா அப்படிங்கிறாங்க. உன்னோட பதில் என்ன அப்படிங்கிறாங்க. நான் வந்து அப்படின்ட்டு ரெண்டு பேருமே பார்த்துட்ருக்காங்க. ரெண்டு பேருமே ரொம்ப ஆர்வம் பார்த்துட்ருக்காங்க. யாருக்கு சொல்ல போகிறாங்க யாருக்கு சொல்ல போகிறாங்க மாதிரிக்கே. என்னை மன்னிச்சிடுங்க மாமா, அவங்க ரெண்டு பேருமே என்னால் கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படிங்கிறான். என்ன என்ன சொன்னேன் எனக்கு புரியலை அப்படிங்கிறாங்க. என்னால் உங்கள் ரெண்டு பேரையுமே கல்யாணம் பண்ணிக்க முடியாது, எனக்கு உங்கள் ரெண்டு பேருமே பிடிக்கல அப்படிங்கிறாங்க. அப்போ நம்ம ஜங்குக்கும் டீக்கும் ரெண்டு பேருக்குமே மனசே உடஞ்சி போயிடுது. ஏன் பிடிக்கல அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை எனக்கு உங்கள் ரெண்டு பேருமே ஒரு ரிலேட்டிவாக தான் பிடிக்கும், என்னோட மாமா அவ்வளோதான், மற்றபடி எனக்கு உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேங்கிற எண்ணம் கொஞ்சம் கூட கிடையாது அப்படிங்கிறாங்க. இதை ரெண்டு பேராலுமே ஏற்றுக்கவே முடியல. ரெண்டு பேருக்குமே அப்படியே கண்ணு கலங்கி ஊற்றுது. அவங்களால இருக்கவே முடியல. ரெண்டு பேருமே அப்படியே எழுந்து சுகாவதோட லாஸ்ட்டாக பார்த்துட்டு, நாங்கள் ஏதாச்சும் ஒன்று தொந்தரவு பண்ணியிருந்தா மன்னிச்சிடு அப்படின்னு நம்ம ஜங்குக்கு சொல்கிறான். நம்ம டீ பார்த்துட்டு ஐம் சாரி அப்படின்ட்டு அப்படியே கிளம்பி போயிடுறாங்க. இதை பார்க்கும்போது சுகாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவனால் இருக்க முடியல. டக்குன்னு குடுக்குன்னு ஓடி போயிட்டு ரூமில் போயிட்டு உட்காந்து அழ ஆரம்பிச்சிடறான்டா. அப்படியே பார்த்திங்கனாக்கா ஒரு 2-3 நாள் போகுது. திருவிழாவுமே வந்துடுது. திருவிழாவில் எல்லாருமே நல்லா கொண்டாடிட்டு இருக்காங்கடா. முடிகிற நேரம் தான். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் பார்த்தீங்கன்னாக்கா பழங்கள் தட்டு பூவு அது இதுன்னு எடுத்துக்கிட்டு நம்ம சுகா வீட்டுக்கு தான் வர்றாங்க. நம்ம சுகியும் பார்த்தீங்கன்னாக்கா ஒன்றுமே புரியல, யார் அது அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தாக்க அங்கே கார் வந்து இறங்குதுடா. காரில் பார்த்து இறங்குனாக்க அந்த ஊரோட நாட்டாம அவங்களும் அவங்க பையன் ஜோசன் தான் ரெண்டு பேருமே இறங்குறாங்க. ஜோசன் பார்த்தீங்கன்னா ஸ்மைல் பண்ணிக்கிட்டே அங்கேருந்து சுகிக்கிட்ட வரான். அத்தை நான் ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்ட்டு காலை வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறான். அவங்களுக்கு என்ன பண்ணுறதுலாம் நல்லா இருப்பான் நல்லா இருப்பான், நீ என்னப்பா பண்ணுறீங்க இங்கே அப்படிங்கிறாங்க. மாமா இல்லையா அப்படிங்கிறாங்க. மாமாவா, இவன் என்ன திடீர்னு அத்தைங்கிறான் மாமாங்கிறான் அப்படின்ட்டு பார்க்குறாங்க. என்னை மன்னிச்சிடுங்க அத்தை, உங்களுக்கு கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருக்கும். அது வந்து அப்பா அப்படிங்கிறாங்க. அவங்க அப்பா முன்னாடி வந்துட்டு, இங்கே பாருமா, நான் உன்னை என்னோட தங்கச்சி மாதிரி தான் பார்த்துட்ருக்கேன். என்னோட பையனுக்கு உன்னோட பையனை ரொம்பவுமே பிடிச்சிருக்கு. அவன் சொல்லும்போது எனக்குமே ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு. ஆனாலும் ரெண்டு பேருக்குமே மனசு பிடிச்சி போனால் ஓகே தானே அப்படிங்கிறாங்க. நாங்கள் உன்னோட பையனை கேட்டு வந்திருக்கோம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நம்ம சுகிக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியலை. அப்படியே பேன் முடிச்சிட்ருக்காங்க. அப்போ மிஸ்டர் மின் வந்துட்டு பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஓ இவ்வளோ பெரிய ஆள் நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க, அப்படி உள்ளே வாங்க உள்ளே வாங்க அப்படிங்கிறாங்க. எல்லாருமே உள்ளே வந்து உட்காந்துருக்காங்க. நம்ம ஜோசன் பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே தேடுறான், எங்கடா சுகா சுகான்ட்டு அப்படியே தேடிட்டு இருக்கான். நம்ம சுகா வெளிலே இல்லை. அத்தை எங்கே சுகா அப்படிங்கிறாங்க. அவன் மாடியில் இருப்பான்ப்பா அப்படிங்கிறாங்க. சரி நான் போய் பார்க்கலாமா அப்படிங்கிறாங்க. அப்போ அவங்க அதாவது ஜோசனோட அப்பா பார்த்துட்டு இதில் என்ன தயக்கம் நீ போடா அப்படிங்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருக்குமே ஒன்றுமே சொல்ல முடியல. சுகிக்கும் சரி அவங்களோட ஹஸ்பண்டுக்கும் சரி ஒன்றுமே சொல்ல முடியல. அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஜோசனும் அப்படியே எழுந்துட்டு மேலே போகிறான். போயிட்டு ரூமை தட்டுறான். தட்டுனா உள்ளே கேந்து நீ யார் அப்படின்னு கேட்குறாங்க. அந்த குரலை கேட்டதுமே எனக்கு ரொம்ப ஹாப்பி. மறுபடியும் அப்படியே சைலண்டாக தட்டுறான். இதோ வர்றேன் அப்படின்ட்டு ஒடியாடுறான். குடு குடுன்னு ஒடியாந்து அந்த சவுண்டெல்லாம் கேட்குது. நம்ம ஜோசனை அப்படியே ட்ரெஸ் எல்லாம் அப்படியே நீட் பண்ணிவிட்டு அப்படியே பார்க்குறான்.
அப்போ சுகா ஓப்பன் பண்ணிவிட்டு செம்ம ஷாக் அவனுக்கு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறான். மேலே அப்படியே மேலே போடுற சவுண்டு கீழே வரைக்கும் கேட்குது. எல்லாருமே மேலே தான் பார்க்குறாங்க. சுமார் 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 இப்படி சத்தம் போட்டாதா, யாரும் என்ன தப்பாக நினைக்க போகிறாங்க அப்படிங்கிறாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறான். இல்லை அது வந்து அப்படின்ட்டு எல்லா விஷயத்தையும் சொல்கிறான். அந்த மாதிரிக்கு வந்திருக்கோம் வைக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம். அதெல்லாம் முடியாது, என்னால் உங்களை கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிக்க முடியாதுங்கிறாங்க. நம்ம ஜோசனன் மட்டும் டக்குன்னு நம்ம இவங்களோட வாயில் கை வச்சு இவங்க உள்ள ரூமுக்குள்ளே தள்ளிட்டு போயிடுறான். இனி விடுங்க விடுங்கிறாங்க. நம்ம ஜோசன் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இவங்க அப்படியே பெட்டில் தள்ளி விட்டு அப்படியே அவன் மேலே ஏறிடுறான். ஏறிட்டு இங்கே பாரு, நீ எனக்கு வேணும், நான் உன்னை கல்யாணம் பண்ணியே தருவேன். அன்னைக்கு நீ அடிக்கும்போது என்னமோ எனக்கு கோவத்தில் தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும், உன்னை டார்ச்சர் பண்ணணும்னு நினச்சிச்சேன். ஆனால் நீ இந்த திருவிழாவில் உன்னை பார்த்த அந்த நிமிஷத்துலேருந்து என்னால் உன்னை மறக்கவே முடியலை. நீ எப்படி இருந்த தெரியுமா? எனக்கு நீ வேணும், நீ கண்டிப்பாக வேணும். என் வாழ்க்கையில் கல்யாணம்னா அதை உன்னை மட்டும்தான் பண்ணுவேன், உன்னை எவனுக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறான். இங்கே பாருங்கள், இதெல்லாம் எங்கள் அம்மாட்ட சொன்னேன்னு வச்சுக்கோங்க அப்படிங்கிறாங்க. நான் ஒன்று சொல்லவா, இதெல்லாம் நீ போயிட்டு வெளில யார்ட்டா சொன்னீன்னா உங்கள் அப்பா அம்மா 2 பேருமே கொன்றுவேன் அப்படிங்கிறான். நம்ம சுகாக்கா அப்படியே பயம் வந்துடுது, கண்ணு கலங்கி ஓடுது. எதுக்காக அப்படிலாம் பண்ணுறீங்க? அன்றைக்கி நான் உங்களை அடித்ததுக்கு வேணா நான் சாரி கேட்குறேன், ப்ளீஸ் என்னை விட்டுருங்க, என்னோடய குடும்பத்தையும் விட்டுருங்க அப்படிங்கிறாங்க. ஓ செல்லக்குட்டி, அன்றைக்கி அடித்ததா நான் அன்னையோட முடிஞ்சு போச்சு. ஆனால் அது என்னோட தரிசனம் தான் நான் இப்போ வரைக்கும் நினைக்கிறேன். இல்லைன்னா உன்னை பார்த்துருக்க முடியாது இல்லையா அப்படிங்கிறாங்க. என்னை ப்ளீஸ் என்னை விட்டுடுங்க அப்படிங்கிறாங்க. ஆனால் ஜோசன் பார்த்தீங்கன்னாக்கா அப்படி இல்லை. அப்படியே வாயிலேருந்து கையை எடுத்துட்டு அப்படியே சுகாவே தான் குருகுருன்னு பார்த்துட்டு இருக்கான். அவனோட கண், அவனோட மூக்கு, அவனோட லிப்ஸுன்ட்டு அப்படியே ஒவ்வொன்றா பார்த்துட்டு அப்படியே கீழே வரைக்கும் அவனோட பாடி வரைக்கும் பார்க்குறான். பார்த்துட்டு செஞ்சு வச்ச சிலை மாதிரி இருக்க செல்லம் அப்படிங்கிறான். சி இப்பெல்லாம் பேசாதே, மரியாதை எந்திரிங்க அப்படின்ட்டு தள்ளுறான். ஆனால் தள்ளவே முடியல. ஜோசன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், அவனால் தள்ளிவிட முடியலை. இங்கே பாரு செல்லம், உன்னை இன்றைக்கி விட்டு வைக்கிறேன், ஆனால் இதுதான் என்று நினைக்காத. உனக்கு கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் நைட்டில் ஃபுல்லாக உன்னை வச்சு செஞ்சுக்கிறேன் அப்படிங்கிறான். சி உனக்கு இதெல்லாம் பேசுறதுக்கு அசிங்கமா இல்லை? முதல்ல போ, என்னை தள்ளி போ அப்படின்ட்டு தள்ளி தள்ளி விடுறான். ஆனால் தள்ளவே முடியலை அவனுக்கு. நம்ம ஜோசனை பார்த்து அப்படியே ஸ்மக் பண்ணிவிட்டு இன்னைக்கு கிளம்புறேன், அடுத்த நாளை பார்த்துக்கலாம் பேபி அப்படின்ட்டு நம்ம சுகா பார்த்து ஒரு கண்ணடிக்கிறான். நம்ம சுகாவுக்கு இதெல்லாம் சுத்தமாக பிடிக்கவில்லை, எரிச்சலாக வருது. அப்படியே பார்த்தீங்கன்னா ஜோசன் கீழே வரான். அப்புறம் ஒரு விஷயம் பேபி, கீழே வர சொன்னாங்க, கீழே வா அப்படிங்கிறாங்க. நான் வரமாட்டேன் அப்படிங்கிறான். நீ வரலாட்டினா என்ன பண்ணுவேன்னு உனக்கு தெரியுமா அப்படிங்கிறான். வர்ற அப்படின்ட்டு டக்குன்னு போயிட்டு அப்புறம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா, உன்னை இந்த மாதிரிக்கு நான் மட்டும்தான் பார்க்கணும், வேறு எவனும் பார்க்கக்கூடாது அப்படிங்கிறான். அப்படியே சுகா பார்த்தீங்கன்னாக்கா போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் தான் பண்ணிவிட்டு அப்படியே கீழே வரேன்டா. கீழே வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருமே நம்ம சுகாவே தான் பார்த்துட்டு இருக்காங்க. சுகாவும் அப்படியே கீழே வந்துட்டு அவங்க அப்பா அம்மாட்ட உட்காரேன்டா. இந்த ஊருக்குள்ளே தான் இத்தனை நாள் இருக்கேன், ஆனால் உங்கள் பையனை இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது அப்படிங்கிறாங்க. நாங்கள் என்னோடய பையனை வெளியில் படிக்க அனுப்பியிருந்தோம் அப்படிங்கிறாங்க. ஓ அதான் கண்ணில் படலையா? கண்ணில் படாமல் இருந்தால் நல்ல விஷயந்தான், என் பையனுக்கு ஏற்ற ஜோடி தான் அப்படிங்கிறாங்க அவங்களும். அப்போ நம்ம ஜோசன் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சுகாவே தான் வரைக்கும் பார்த்துட்டு இருக்கான். அது நமக்கு சுகாவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். இது எல்லா நியூஸுமே நம்ம ஜங்குக்குக்கும் நம்ம டீக்கும் வந்து கேட்க வருது. அவங்களும் அதை கேட்டுட்டு அப்படியே வேகமாக ஓடியாராங்க. வந்து பார்த்தா எல்லாருமே நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கு ஒன்றுமே புரியலை. அப்போ பார்த்தா நம்ம சுகாவும் எழுந்து பார்க்குறான். நிமிந்து பார்த்தா நம்ம 2 பேருமே அங்கே தான் நின்றுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு 2 பேருக்கும் செம்ம ஷாக்கில் பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம சுகாவை ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு அவனுக்கு இதுதான் ஓகே அப்படின்னு தோணுது. அப்போ பார்த்தீங்கன்னாக்க நம்ம ஜோசனோட அப்பா வந்து, இங்கே பாருப்பா, நீ என் வீட்டுக்கு வந்தீங்கன்னா உன்னை நல்ல பொண்ணு போல் பார்த்துக்கிடுவேன், என்னோட பையன் போலவே பார்த்துக்கிடுவேன், என்னோட மருமகளாக நீ வந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான் அப்படிங்கிறாங்க. நம்ம சுகாவுக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல. ஆனால் ஒரு பக்கம் அவனுக்கு நம்ம டீயும் ஜங்குக்கையும் பார்த்துட்டு அப்படியே கீழே குனிஞ்சிட்டே இருக்கான். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா அவரும் நீ என்னோட பையனை கல்யாணம் பண்ணிக்கிறியாப்பா, உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம ஜோசனை நிமிந்து பார்த்துட்டு, இப்போ மட்டும் நீ இல்லைன்னு சொன்ன உங்கள் அப்பாவையும் அம்மாவையும் இங்கேயே கொன்றுவேன் அப்படிங்கிற மாதிரிக்க வாயிலே முழுத்து சொல்கிறான்டா. இதை சுகா பார்த்துட்டு அவனுக்கு பயமாக இருக்குது. அதே போல் நம்ம ஜங்குக்கையும் டீயையும் பார்த்துட்டு ஓகே அப்படிங்கிற மாதிரி அப்படி நிமிந்து பார்த்துட்டு எனக்கு ஓகே அப்படிங்கிறான். அவங்க அப்பா அம்மாவுக்கு 2 பேருக்குமே ஷாக்கு தான். அப்படியே திருத்துன்னு பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஜங்குக்கும் டீக்கும் அப்படியே ஹார்ட் பீட்டே நின்றுடுது. அவங்களால இதை ஏற்றுக்கவே முடியலை. அவங்களால அங்கேயே நின்று பார்த்துட்டு நம்ம சுகாவே குறுகுறுன்னு பார்க்க நம்ம சுகாவும் அவங்க 2 பேரையும் தான் பார்த்துக்கிட்டே இருக்கான். அப்படியே பார்த்தா நம்ம சுகா எழுந்து மாடிக்கு போயிடறான்னா நம்ம ஜங்குக்கும் டீக்கும் ஒன்றுமே சொல்ல முடியல. அவங்களும் அப்படியே அங்கேருந்து கஷ்டமாக இருக்குன்ட்டு போயிடுறாங்க. நம்ம ஜோசனுக்கு செம்ம ஹாப்பி. அப்பா 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 ஓகேப்பா, அப்போ உடனே எனக்கு இன்னும் 2 நாளில் இந்த கல்யாணத்தை ரெடி பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. ஏன்டா இவ்வளோ அவசரப்படுறா காய்ச்சி பயில, இருடா பண்ணலாம்டா, இதுக்குன்னு ஒரு வாரமாவது போட வேணாமா? அதெல்லாம் முடியாது, எனக்கு 2 நாளில் கல்யாணம் நடக்கணும் அப்படிங்கிறாங்க. அங்கே உள்ள மக்கள்லாம் சிரிக்க ஆரம்பிச்சிடறாங்க. சிரிச்சிட்டிங்க பாருங்க ஆர்வத்தை அப்படிங்கிறாங்க.
நம்ம சுகியும் பார்த்தினாக்கா நம்ம சுகா சொன்னதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இவன் அவங்க 2 பேருக்காக தான் கண்டிப்பாக அப்படி சொல்லியிருப்பான் அப்படின்ட்டு நம்ம சுகா கிட்ட போய் பேச போகிறாங்க. நம்ம சுகா பார்த்தினா இல்லைம்மா பரவாயில்ல, நான் நம்ம ஊர்லேயே தானே இருப்பேன் கல்யாணம் பண்ணிட்டு, இதுவும் ஒரு நல்ல விஷயம் தானே அப்படிங்கிறாங்க. நீ எதுக்காக முடிவு எடுக்கிறேன்னு எனக்கு தெரியும் சுகா, நீ என்னோட பையன் அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா, எனக்கு இதை தவிர வேறு வழி தெரில அப்படிங்கிறாங்க. ஆனால் நீ உன்னையே கஷ்டப்படுத்திக்கிற மாதிரி இருக்காதா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லைம்மா, இந்த ஊர்லேயே உள்ளவங்க தானே கண்டிப்பாக நல்லவங்கள தான் இருப்பாங்க, அவங்க அப்பாவும் நல்லா பேசுகிறாங்கல்ல அப்படிங்கிறாங்க. ஆனால் எனக்கு என்னமோ அதை ஜோசன் பையனை பார்த்தா எனக்கு அவ்வளோவா நல்ல பையனாக தெரியலப்பா அப்படிங்கிறாங்க. அது எனக்கும் தெரியுமா அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, அவங்களும் நல்லவங்க தான் அப்படிங்கிறாங்க. என்னமோ நீ சொல்கிறேன்னு நான் ஒத்துக்கிட்டுறேன் அப்படிங்கிறாங்க. பரவாயில்லம்மா அப்படின்ட்டு அவங்களும் அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா போயிடறாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா கல்யாண நாளும் வருதுடா. நம்ம ஜங்குக்கும் டீக்கும் மனசே இல்லாமல் அந்த கல்யாணத்துக்கு சின்ன சின்ன வேலையெல்லாம் பார்த்துட்ருக்காங்க. அவங்களுக்கு சுத்தமாக அது பிடிக்கவே இல்லை, ரொம்பவுமே கஷ்டமாக இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னாக்க அவங்க 2 பேருக்கிட்டையுமே ஜியா தான் வந்து பேசுகிறா. என்ன மன்னிச்சிடுங்கப்பா, நான் ஒரு கனவுல நினச்சிட்டு இங்கே உங்கள் 2 பேரும் கூட்டி வந்தேன். ஆனால் நீங்கள் 2 பேருக்குமே சுகா பிடிக்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. ஆனால் அவன் இப்படி முடிவு எடுத்துட்டான், என்னை மன்னிச்சிடுங்க அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, அதான் அவனோட லைஃபு, அவனோட வாழ்க்கை, அவன் தான் முடிவெடுக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஜோயா அங்கிட்ட வந்து நின்று பார்த்துட்டு நம்ம ஜங்குக்கு தான் கூப்பிட்றா. ஜங்குக், டியூடு இங்கே வாப்பா அப்படிங்கிறாங்க. நம்ம ஜங்குக்கு பார்த்துட்டு என்ன அப்படிங்கிற மாதிரி போய் கேட்குறாங்க. உனக்கு நான் ஒரு விஷயத்த சொல்லியே ஆகணும் அப்படிங்கிறாங்க. என்ன விஷயம் அப்படிங்கிறாங்க. அப்படியே பார்த்தா ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் மாதிரி தான் காமிக்கிறாங்க. அந்த 2 நாளைக்கு இடையில என்ன நடந்திருக்குன்னா, நமக்கு ட்ரெஸ்ஸு இது மாதிரி எடுக்கணும் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜோசன் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இவங்க கூட்டிகிட்டு போகிறதுக்காக வந்திருப்பான்டா. நம்ம சுகா வரலை அப்படின்ட்டு இருப்பான். ஆனால் நான் முடியாது, நீ வந்து தான் ஆகணும்னு சொல்லி கட்டாயப்படுத்தி கூட்டி போயிருப்பான்டா. அங்கே ஷாப்பிங் மாலுக்கு போய் பார்த்தீங்கன்னாக்க நம்ம சுகாவை இந்த ட்ரெஸ்ஸை போடு அந்த ட்ரெஸ்ஸை போடுன்னு அவனை போட்டு பாடாப்படுத்தியிருப்பான். அது மட்டும் இல்லாமல் அவன் என்ன பண்ணியிருப்பான்னா, கிராஸ் ட்ரெஸ் இருக்குல்லடா, அதாவது கேர்ள்ஸோட ட்ரெஸ்ஸு அதெல்லாம் போட சொல்லி அவனை பார்க்கணுன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரைவேட் ரூமில் கூட்டு போயிட்டு அவனை அந்த மாதிரிலாம் போட சொல்லி ரொம்பவுமே கட்டாயப்படுத்திட்டு இருக்கான். நம்ம இவங்களுக்கு அதெல்லாம் சுத்தமாக பிடிக்கவே இல்லை, ரொம்பவுமே கஷ்டமாக இருக்குது. இது எல்லாத்தையுமே நம்ம ஜோயா என்ன பண்ணியிருப்பான்னா ஷாப்பிங் போகும்போது பார்த்துட்டு அவளுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்திருக்கும். நம்ம இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கா. அங்கே பார்த்தா நம்ம இவங்களுக்கு ரொம்பவுமே கஷ்டப்பட்டு கண்ணீர்லாம் ஓடிட்டுருக்கு. ப்ளீஸ் என்னை விட்டுடு, இந்த மாதிரிலாம் பண்ணாத, நான் உன்னை தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டேன்ல அப்படிங்கிறான். அது நீ சொல்லிட்ட ஓகே தான், அதுக்குன்னு, ஆனால் எனக்கு உன்னை இப்படிலாம் பார்க்கணும் ரொம்ப ஆசை. நீ அப்படியே எப்படி ஸ்ட்ரக்சராக இருக்க தெரியுமா, செம்மையாக இருக்கா, செஞ்சு வச்ச மாதிரி ஒரு பொண்ணு கூட தோற்று போயிருந்து தெரியுமா, அந்த அளவுக்கு சூப்பராக இருக்க. உனக்கு இந்த மாதிரிலாம் ட்ரெஸ் போட்டு பார்க்கணும் என்னோட கனவு, ஆனால் இப்போ தான் நிறைவேறுது அப்படிங்கிறான். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு குட்டி பீஸ் மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை எடுத்து கொடுத்து இதை போட்டு வா அப்படிங்கிறான். நம்ம சுகாவுக்கு முடியாது, நான் அதை போட மாட்டேன் அப்படிங்கிறான். நீ இப்போ இதை போட்டு வரலன்னு வச்சுக்க, அடுத்த கால் என்னோட அடியாளுக்கு தான் போகும், அவன்கிட்ட சொல்லி கண்டிப்பாக உங்கள் அம்மாவை ஏதாச்சும் பண்ண சொல்லிடுவேன் அப்படிங்கிறான். இல்லை 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 அப்படி பண்ணாத, ப்ளீஸ் பண்ணாத அப்படிங்கிறான். அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம சுகாவும் மனசே இல்லாமல் அதை போயிட்டு வியர் பண்ணிட்டு வர்றான். வந்து பார்த்துட்டு இங்கே நிற்கிறான். நம்ம ஜோசனா அப்படியே போயிட்டு அவனோட லிப்ஸ் எல்லாம் போட்டு லிக் பண்ணிவிட்டு, அப்படியே இப்போவே ஒன்று வச்சு இங்கேயே செய்யணும் போல் இருக்குது, ஆனால் என்னால் முடியாதே, சிசிடிவி கேமரா இருக்குது பேபி, இதனால ஏதாச்சும் நடந்துச்சு என்ன பண்ணுறது, ஒரே ஒரு நாள் ஒரு நைட் மட்டும்தான், அடுத்து நீ எனக்கிட்ட தான் எனக்குள்ளே இருப்ப அப்படிங்கிறான். அப்படின்ட்டு பார்த்துட்டு பேசிகிட்டு இருக்கானா. நம்ம சுகாவுக்கு அது சுத்தமாக பிடிக்கவே இல்லை, டர்ட்டியாக ஃபீல் ஆகுது, ஒரு மாதிரி அருவருப்பமாக இருக்குது அவனுக்கு. இன்னும் சொல்லப்போனால் வாமிட் எடுக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது அவனுக்கு. எல்லாத்தையுமே ஜோயா பார்த்துட்டு அவளுக்கு மனசே உடஞ்சி போயிருக்கும். இதை கண்டிப்பாக ஜங்குக்கிட்ட சொல்லி ஆகணுன்ட்டு வந்திருப்பா. அந்த 2 நாளாக சொல்ல முடியாமல் இருந்தனால இப்போ சொல்லிட்டு இருக்கா. அதெல்லாம் ஜங்குக்கு கேட்டதுமே அவனுக்கு மனசே உடஞ்சி போயிருக்கும். இவ்வளோ விஷயம் நடந்திருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறான். நான் போயிட்டு உடனே சுகாவை பார்த்தே ஆகணும் அப்படின்ட்டு சுகாவை தேடி ஓடுறான்டா. நான் பார்த்தா சுகா எங்கேயுமே கிடைக்கல. கொஞ்ச நேரத்தில் பார்த்தாக்க ஸ்விக்கி வந்துட்டு இந்த மாதிரி திங்ஸ்லாம் வேணுப்பா போய் வாங்கிட்டு பாப்பாங்கிறாங்க. இல்லை நான் உடனே நான் சுகா பார்த்தாகணுங்கிறாங்க. ப்ளீஸ்ப்பா நீ இதை மட்டும் பண்ணுவேன் அப்படிங்கிறாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு அங்கேருந்து கிளம்பா. நம்ம டீ பார்த்துட்டு என்னடா அப்படிங்கிற கேட்குறான். அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஜங்குக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்கிறான். சொன்னதுமே நம்ம டீக்கு செம்ம கோவம் வருது, இதை இப்படியே விடக்கூடாது அப்படிங்கிறாங்க. அவங்க 2 என்ன நினச்சிருப்பாங்கன்னா, ஒரு வேளை சுகாவுக்கு அவனை தான் பிடிச்சிருந்துருக்கும் போல இருக்கு, அதனால தான் கல்யாணத்துக்கு ஒத்துட்டு இருந்திருப்பான் போல இருக்குது அப்படின்னு நினச்சிருப்பாங்க. அந்த விஷயம்லாம் சொன்னதுக்கப்புறம் அவங்களால சும்மா பொறுத்துட்டு இருக்கவே முடியலை. இதை கண்டிப்பாக ஏதாச்சும் பண்ணி அவனுங்கிறாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு ஜோசனும் மணமடியில் வந்து உட்காந்துறான்டா. உட்காந்துட்டு ரொம்பவுமே ஆர்வமாக பார்த்துட்டு இருக்காங்க, எப்படா வருவாங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னாக்க பையனை கூட்டிகிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. நம்ம சுகி தான் பார்த்துட்டு ஜியா பார்த்துட்டு ஒரு மாதிரி சேடாக ஸ்மைல் பண்ணுறாங்க. ஜியா நான் போய் கூட்டிகிட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. சரி ஓகே அப்படிங்கிறாங்க.
நம்ம ஜியா போயிட்டு நம்ம இவங்க எதனா கூட்டிகிட்டு வரதுக்கா சுகா கிளம்பிட்டியா அப்படிங்கிறாங்க. நம்ம சுகா அவன் பார்த்தீங்கன்னாக்கா அழுது போயிட்டு அவனோட கண்ணுங்கனம்லாம் சிவந்து போயிட்டு அப்படியே மூஞ்செல்லாம் லைட்டாக வீங்கின மாதிரி இருக்குது. நீ அழுகுறியாப்பா ஏன்ப்பா அழுகுற அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு நம்ம சுகாவை ஹக் பண்ணிக்கிறாங்க. நம்ம சுகாவும் அப்படியே ஹக் பண்ணிட்டு என்ன மன்னிச்சிடுங்க அத்தை, உங்களோட கனவு எல்லாத்தையும் நான் உடச்சிட்டேன்ல அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா எனக்கு உன்னோட சந்தோஷம் தான் முக்கியம் அப்படிங்கிறாங்க. என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்காங்க. இங்கே பாருப்பா உனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லையா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம சுகாவுக்கு எனக்கு அதை சொல்லணும்னு ஆசை தான், ஆனால் என்னால் சொல்ல முடியாது, சொன்னால் அவன் உங்களையும் ஏதாச்சும் பண்ணிடுவானோன்னு பயமாக இருக்குது அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்கான். நம்ம ஜியா பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சுகாவோட கன்னத்தை பிடிச்சிட்டு சொல்லுப்பா நீங்கள் எதாக இருந்தாலும் சொல்லு, நான் என் 2 பசங்கள்கிட்ட இருக்காங்கல்ல நான் அவங்கக்கிட்ட சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. இல்லைத்த அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. நம்ம ஜியா பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணி சரி ஓகே கண்ணை தொடச்சிக்க வா அப்படின்ட்டு அவங்கள தொடச்சி விட்டு குட்டி மேக்கப் போட்டு விட்டு நம்ம சுகா தான் குட்டி வராங்க. நம்ம ஜோசன் பார்த்துட்டு வந்துட்டா அப்படின்ட்டு அப்படியே ஒரு மாதிரிக்கு ஒரு சைக்கோபத் மாதிரி நடந்துட்டு இருக்கான். அப்போ அவங்க அம்மா அப்பா வந்துட்டு இப்படிலாம் நடந்துக்காதரா, உன்னை பார்த்தா யாராவது மெண்டல் பைப்லன்னு நினைக்க போகிறாங்க அப்படின்னு அவங்க அப்பா சொல்லி கிண்டல் பண்ணுறாங்க. அப்பா சும்மா இருங்கப்பா ரொம்ப நாள் கனவுப்பா அப்படிங்கிறாங்க. என்னமோ போ இந்த காலத்து பசங்களே ஒரு வித்தியாசமாக இருக்கீங்க அப்படிங்கிறாரு. சரி ஓகே அப்படின்னு பார்த்தா நம்ம சுகம் அப்படியே வராங்கடா. அங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா இங்கே உள்ளவங்களும் அப்படியே அதுக்கான ப்ராசஸ்லாம் ரெடி பண்ணுறாங்க. நம்ம ஜங்குக்கும் டீமும் அப்போ தான் அங்கேருந்து முன்னாடி வந்துட்டு அந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கிறோன்னு கேட்குறாங்க. இங்கே யாருக்காவது அப்ஜெக்ஷன் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அங்கே நம்ம ஜங்குக்கு டீ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இதில் விருப்பம் இல்லை அப்படிங்கிறாங்க. நம்ம சுகா அப்போ தான் நிமிந்து பார்க்குறான். பார்த்தா 2 பேருமே அங்கே நின்றுட்டு இருக்காங்க. பின்னாடிக்கு பார்த்தீங்கன்னா ஜோயா இருக்கிறான். நம்ம ஜோசன் பார்த்தீங்கன்னாக்கா பார்த்துட்டு செம்ம கோவம் வருது. இவனுங்களுக்கு என்ன இப்போ பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அப்போலேருந்து அந்த டியாங்கிறவன் என் கூட பிரச்சனைக்கு வந்துட்டே இருக்கிறான். ஏதாச்சும் பண்ண ட்ரை பண்ணுங்களா, அவனுங்களை சும்மாவே விட மாட்டேன் கொண்டுருவேன் அப்படின்ட்டு அப்படியே அவங்க பாடி கார்ட்ஸ் அதாவது அவங்க வேலைக்காரங்களெல்லாம் பார்த்துட்டு அவனை பிடிங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஜங்குக்கும் டீயும் பிடிக்கிறாங்க. அங்கே உள்ள எல்லாருமே பேபேன்னு பார்த்துட்டு இருக்காங்க. என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே புரியலை. நம்ம ஜங்குக்கும் டீம் பார்த்தீங்கன்னாக்கா சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. அங்கே உள்ளவங்களெல்லாம் அடித்து போட்டுட்டு இவன் ரொம்பவுமே கெட்டவன், உன்னை கல்யாணம் பண்ணிக்காத சுகா அப்படிங்கிறாங்க. சுகாவுக்கு ஒன்றுமே புரியலை என்ன அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். அப்போ பார்த்தீங்கன்னா ஜோசன் நீ உடனே எனக்கு ரிங்கை போடுங்கிறான். நம்ம சுகாவுக்கு போட மனசு இல்லை, போடுடா அப்படிங்கிறான். டக்குனு நம்ம சுகா பார்த்தீங்கன்னா பயத்தில் அப்படியே ரிங்கை போட போகிறான். சுகா நிறுத்து அப்படிங்கிறாங்க. அப்போ நம்ம சுகாவும் திரும்பி பார்க்குறான். இல்லை இவன் உங்களை கொன்னுடுவான் அப்படிங்கிற மாதிரி அவனுக்குள்ள சொல்கிறான். அங்கே இல்லை எல்லாருக்குமே செம்ம ஷாக்கு. நீ பயப்படாத சுகா, நாங்கள் இருக்கோம், நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படிங்கிறாங்க. நம்ம ஜோசன் மரியாதையாக அவனை என்னை கல்யாணம் பண்ண விடுங்க, இல்லைன்னா வச்சுக்கோங்க அவனையும் கொண்டுருவேன் உங்களையும் கொண்டுருவேன் அப்படின்ட்டு நம்ம சுகாவோட கழுத்தில் கத்தி வைக்கிறான்டா. அங்கே உள்ள எல்லாருக்குமே பயம் வந்துடுது. என்ன எப்படி நடந்துக்கிறாங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஜோயா இங்கே பாருங்க உங்களுக்கு எதிரான எல்லா ஆதாரமும் என்கிட்ட இருக்குது அப்படின்ட்டு ஒரு வீடியோ காமிக்கிறா. அதை பார்த்தீங்கன்னா நம்ம சுகாவை வந்து அவன் கட்டாயப்படுத்தி இந்த மாதிரிக்கெல்லாம் என்னென்ன சொன்னானோ அது எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பா. அதை பார்த்ததுமே எல்லாருக்குமே செம்ம ஷாக்கு. இன்னும் சொல்ல போனால் ஜோசனோட அப்பாவுக்குமே செம்ம ஷாக்காக இருக்குது. இவன் இப்படிலாம் பண்ணுறானா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. இங்கே பாரு ஜோசன் அந்த பையனை விடு அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்கப்பா எனக்கு நடுவில் நீங்கள் இல்லை, யார் வந்தாலும் நான் சும்மா விட மாட்டேன், எனக்கு அவன் வேணும், அவனை கல்யாணம் பண்ணியே தருவேன் அப்படிங்கிறாங்க. எனக்கு ரிங்கை போடுடா அப்படிங்கிறான். ஆனால் நம்ம சுகா வந்து என்னை விடு அப்படிங்கிறான். நீ போடலைன்னா இங்கே இருக்க யாருமே உயிரோட விட மாட்டேன் அப்படிங்கிறாங்க. ஜங்கு டீ மாமா அப்படிங்கிறான். நாங்கள் இருக்கோம் நீ கவலைப்படாத சுகா அப்படின்ட்டு 2 பேருமே வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா அங்கே இருந்துட்டு ஒரு இதுமா கட்ட மாதிரிக்கு ஜோசன் மேலே விட்டு அடிக்கிறாங்க. ஜோசனோட கையில் இருந்த கத்தி அப்படியே கீழே விழுந்துருது. ஜோசனும் கீழே விழுந்துறான்டா. அதை பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சுகா ஓடி வந்துட்டு மாமா அப்படின்ட்டு நம்ம 2 ஜங்குக்கே டீயுமே ஹக் பண்ணிக்கிறான். என்னை மன்னிச்சிடுங்க அப்படிங்கிறான். இங்கே பாரு சுகா, உனக்கு என்ன கஷ்டம் இருந்தாலும் நீங்கள் என்கிட்ட ஸ்ட்ரெயிட்டாகவே சொல்லியிருக்கலாம், ஆனால் நீ இந்த மாதிரி பண்ணியிருக்க வேண்டாம்ல அப்படிங்கிறாங்க. இல்லை அவன் வந்து என்னையும் அப்புறம் என்னோட குடும்பத்தையும் கொன்றுவேன்னு சொன்னான். இதுவே நான் உங்களை பற்றி சொல்லியிருந்தேன் அவன் உங்களையும் கொன்னுருவேன்னு சொல்லுவான், உங்களுக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தேம்பி அழ ஆரம்பிச்சிடறான். அவங்க 2 பேரும் பார்த்துட்டு சுகாவோட கண்ணில் கண்ணீர் வரது தொடச்சி விட்டுட்டு அதெல்லாம் ஒன்றுமே ஆகாது, நீ என்ன நினச்சி எங்கள் 2 பேரையும் பற்றி, அவ்வளோவுக்கு நாங்கள் ஒன்றும் மோசமான ஆள் கிடையாது பாத்தியெல்லாம் அப்படின்ட்டு அப்படி உங்களோட ஹாம்ஸ் எல்லாம் எடுத்து காமிக்கிறாங்க. நம்ம சுகா அப்படியே சிரிச்சிட்டு செஸ்ட்டில் அடிச்சுட்டு இப்போ கூட ரோஸ் மாமா அப்படிங்கிறான். நம்ம அங்கே கூட்டியும் சிரிச்சுட்டு ஓகே அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீ கவலைப்படாத, உனக்காக நாங்கள் இருக்கோம், நம்மளோட குடும்பம் இருக்குது, இனிமேல் இந்த மாதிரி முடிவு எடுக்க
இருக்காது அப்படிங்கிறாங்க. நம்ம ஜோசன் டக்குன்னு எழுந்துட்டு செம்ம கோவத்தில் இருக்கிறான். ஒன்றுனா எனக்கு கிடைக்கலன்னா நான் உன்னை யாருக்கும் கிடைக்கவே விட மாட்டேன் அப்படின்ட்டு நம்ம சுகாவை தாண்டா கத்தியால் குத்துறதுக்கு வரான். அப்போ பார்த்தீங்கன்னாக்க ஒரு பர்சன் டக்குன்னு வந்து அவனோட கையை பிடிச்சி அப்படியே ஒரு மாதிரிக்க சொல்லிட்டு அவனை அப்படியே இறுக்கி பிடிச்சிக்கிறாங்க. யாராதுன்னு தெரியும் பார்த்தா நம்ம ஜோசனோட அப்பா தான். இந்த ஊருக்குள்ள இருக்க நான் மரியாதையோட இருந்தேன், என் மரியாதையை நீ சுத்தமாக கெடுத்துட்ட, நீ என்னோட பையன்னு சொல்கிறதுக்கே எனக்கு வெக்கமாக இருக்குடா அப்படிங்கிறாங்க. அப்பா என்னை விடுங்கப்பா, அவனை நான் விட மாட்டேன் அப்படிங்கிறான். இவனை போலீஸில் பிடிச்சி கொடுங்க அப்படிங்கிறாங்க. அப்படியே அவரோட கண்ணில் கண்ணீர் வந்துட்டு இருக்கு. நான் என்னோட பையனை நல்லா தான் வளர்த்தேன், ஆனால் இப்படி மாறிட்டான், இது என்னோட தப்பு தான் அப்படின்ட்டு எல்லாருக்கிட்டையும் நான் மன்னிப்பு கேட்குறேன் அப்படிங்கிறாங்க. அந்த ஊரில் உள்ளவங்களும் இல்லை பரவாயில்லங்கிற மாதிரி நின்றுட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இவங்கி நம்ம ஜங்குக்கையும் டீயையும் பார்த்துட்டு, மாமா அன்னைக்கு நீங்கள் கேட்டீங்கள, இன்னைக்கு நான் சொல்லலாமா அப்படிங்கிறாங்க. ஆனால் ஒரு கண்டிஷன் இருக்குது அப்படிங்கிறாங்க. என்ன கண்டிஷன்? நீங்கள் யாருக்காகவும் எப்போவுமே சண்டை போடக்கூடாது அப்படிங்கிறாங்க. இல்லை நாங்கள் யாருக்கும் எப்போவுமே சண்டை போட மாட்டோமே அப்படிங்கிறாங்க. ஆனால் நீங்கள் அன்றைக்கி எனக்காக சண்டை போட்டுக்கிட்டீங்களே, எனக்கு அது ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. எப்போ அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த மாதிரிக்குன்னு சொல்கிறான் சுகாவும். சொன்னோடனே அப்போ ரெண்டு பேரும் பசிரிச்சுட்டு, இது எங்களோட வழக்கமான சண்டை தான், நாங்கள் எல்லா விஷயத்துக்கும் இப்படி தான் சண்டை போட்டுக்குவோம் அப்படிங்கிறாங்க. நம்ம சுகா பார்த்துட்டு என்ன எனக்கு புரியலை அப்படிங்கிற மாதிரி பார்க்குறான். ஆமாம் நாங்கள் ரெண்டு ட்வின்ஸு, ரெண்டு பேருக்குமே அப்பையிலேருந்து இப்படி தான் சண்டை வரும், இப்போ இல்லை அப்படிங்கிறாங்க. அப்போ அதெல்லாம் உண்மையான சண்டை இல்லையா? அதெல்லாம் நாங்கள் எப்போதும் போகிற நார்மல் சண்டை தான் அப்படிங்கிறாங்க. நம்ம சுகா பார்த்துட்டு அப்படியே கீழே குளிச்சுக்கலாம். சரி என்னமோ சொல்ல வரேன் சொன்னீங்களா, சொல்லு அப்படின்னு சொல்லி நம்ம ஜங்கு கேட்குறான். நம்ம சுகா முடிச்சு பார்த்துட்டு, அது வந்து மாமா நான் அப்படிங்கிறாங்க. அங்கே உள்ள எல்லாருமே நம்ம சுகாவை தான் குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம சுகாவை பார்த்துட்டு ஐ லவ் யூ டூ அப்படிங்கிறாங்க. ரெண்டு பேருமே யாரை அப்படின்னு கேட்குறாங்க. அது வந்து ஐ லவ் யூ 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 அப்படின்ட்டு ரெண்டு பேருமே பார்த்து பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்கான். அவங்க ரெண்டு பேருமே எனக்கு புரியலை அப்படிங்க. நான் அவங்க ரெண்டு பேரையுமே லவ் பண்ணுறேன் அப்படிங்கிறா. ரெண்டு என்ன அப்படிங்கிறாங்க ரெண்டு பேருமே. அப்படியே நம்ம சுகா ஃபேஸில் கை வச்சு மூடிக்கிட்டு, ஐயோ எனக்கு வெக்கமாக இருக்குது அப்படிங்கன்னா, நம்ம ஜங்குக்கு டீ பார்த்தீங்கன்னாங்க, என்னடா சொல்கிற அப்படிங்கிறாங்க. எனக்கு உங்கள் ரெண்டு பேருமே பிடிச்சிருக்கு அப்படிங்க, என்னால் யாரையும் சூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க. ரெண்டு பேருமே ஒரு நிமிஷம் பார்த்துட்டு அப்படியே சுகா ஹக் பண்ணிக்கிறான். பரவாயில்ல நாங்கள் ரெண்டு பேருமே உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறாங்க. என்ன அப்படின்ட்டு நம்ம சுகியும் சரி ஜியாவும் சரி அப்படியே பேன் பார்த்துட்டு இருக்காங்க. இதில் என்ன தப்பு இருக்குது? அவனுக்கு எங்கள் ரெண்டு பேருமே பிடிச்சிருக்கு, எங்கள் ரெண்டு பேருக்குமே அவனை பிடிச்சிருக்கு, நாங்கள் கண்டிப்பாக பர்ஃபெக்ட் ஜோடியாக இருப்போம் அப்படிங்கிறாங்க. அங்கே உள்ள மக்கள் எல்லாருமே அப்படியே பேனை பார்த்துட்டு இருக்காங்க. இது என்னடா புதுசாக இருக்குது அப்படிங்கிற மாதிரிக்க. உனக்கு ஓகே தானே பேபி அப்படின்னு நம்ம ஜங்கு கேட்குறான். நம்ம சுகான் வந்து பார்த்துட்டு அப்படியே தலையாட்டுற மேலே வேலை ஓகே அப்படிங்கிற மாதிரிக்க. நம்ம டீ பார்த்துட்டேன்னாக்கா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் எனக்கு. சுகா என்ன மாமானை கூப்பிடுவியா அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம ஜங்குக்கு ஆமாம் ஆமாம் ஒரு தடவை கூப்பிடுவியா, ரொம்ப நாளாச்சு நீ அப்படி கூப்பிட்டு அப்படிங்கிறாங்க. மாமா அப்படிங்கிறான். ரெண்டு பேருமே அப்படியே குஷியில் கிடந்து தட்டி குதிச்சிட்டு இருக்கானுங்க. அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா அங்கே உள்ளவங்களும் அப்போ இந்த கல்யாணமாவது நடக்குமா அப்படின்ட்டு எங்கள் கல்யாணத்தை நடத்திக்கிறவர் கேட்குறாரு. கண்டிப்பாக நடக்கும் அப்படின்ட்டு நம்ம டீயும் ஜங்கும் பார்த்தீங்கன்னா குடுக்குடுன்னு ஓடி போய்ட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு ஓடியாடுறாங்க. வந்துட்டு அங்கே ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னாக்கா ஏற்கனவே ரிங்கு வாங்கி வச்சுருப்பாங்க, ப்ரொப்போஸ் பண்ணுறதுக்காக வாங்கி வச்சுருந்தது. ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா இப்படி வந்து முடிஞ்சிருக்கும். அவங்க ரெண்டு பேரும் அந்த ரிங்கை எடுத்துகிட்டு நம்ம சிவாவோட கையில் தான் போட்டு விட்றாங்க. நம்ம சிவாவை பார்த்துட்டு ஆனால் எனக்கிட்ட ரெண்டு இல்லையே அப்படிங்கிறாங்க. என்ன ரெண்டு இல்லைங்கிறா? நீங்கள் ரெண்டு பேரும் மாற்றிக்க போனால் அந்த ரெண்டு ரிங்கு இருக்குல்ல அதை போட்டு விடு அப்படிங்கிறாங்க. நம்ம சுகா ஆமாம் அம்மா அப்படி இல்லை அப்படின்ட்டு டக்குன்னு எடுத்து ரெண்டு பேரும் கையிலையும் போட்டு விட்றாங்க. இப்போது உங்கள் யாருக்கும் அப்ஜெக்ஷன் இருக்கா என்ன அப்படி கேட்குறாங்க. அங்கே யாருமே எதுவுமே சொல்ல, எல்லாருமே வாழ்த்துக்கள் தான் சொல்கிறாங்க. ரெண்டு மூணுமே பார்த்துட்டு அப்படியே ஹாப்பியாக அப்படியே சிரிச்சிட்டு இருக்காங்க. நம்ம சுகியும் ஜியாவும் பார்த்துட்டு நான் ரெண்டு பசங்களை யாருக்காவது ஒருத்தர் கல்யாணம் நடக்கும்னு நினச்சேன், ஆனால் ரெண்டு பேருமே உன் பையனே கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கல, எனக்கு ஹாப்பி தான் அப்படிங்கிறாங்க. நம்ம சுகியும் என்ன சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாம் இதுக்கப்புறம் வேற யாராவது ஒரு பொண்ணு ரெண்டாவது மருமகளாக வந்து ஒருவேளை பிரச்சனை வந்துடும்னு கொஞ்சம் பயந்தேன், ஆனால் எனக்கு ஒரே மருமக ரெண்டு பசங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் எனக்கும் கூட, எனக்கு ரெண்டு மருமனுங்க ஒரே ஒன்று அப்படிங்கிறாங்க. ஆமாம் ஆமாம் அப்படின்ட்டு ரெண்டு பேரும் செஞ்சுட்டு இருக்காங்க. மிஸ்டர் மின்னும் மிஸ்டர் கிம்மும் பார்த்துட்டு கடைசியில் அந்த ரெண்டு லேடிஸும் ஜெயிச்சிட்டாங்க பார்த்தியா, உலகத்தையே மாற்றுறவங்க இதை மாற்ற மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஆமாம் ஆமாம் அவங்க ரெண்டு பேரும் ஜெயிச்சிட்டாங்க அப்படிங்கிறாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருமே ஒன்றா ஹாப்பியாக இருக்காங்கண்ணா. அப்படியே பார்த்தீங்கன்னா நைட் ஆகுது.
நம்ம ஜியா தான் நம்ம இவங்க வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கா. ரெடி பண்ணிட்டு இங்கே பாருப்பா இந்த மாதிரிக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டீட்டெயில்ஸ்லாம் சொல்கிறான். நம்ம சுகாக்கு அப்படியே கண்ணங்கண்ணம்லாம் செவந்து போயிட்டு ஒரே வெக்கமாக வருது. அதான் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, இப்பெல்லாம் சொல்லாதீங்க அப்படிங்கிறான். ஆனால் இதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்ப்பா அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம சுகாவும் ஓகே அப்படின்ட்டு எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாரு இந்த மாதிரிக்கே கொண்டு போய் கொடு, ஆசீர்வாதம் வாங்கிக்கா அப்படிங்கிறாங்க. ஓகே அப்படின்ட்டு அவங்களும் பார்த்தீங்கன்னாக்கா 2 டம்ளர் எடுத்து ஒரு செம்பில் வச்சு கொடுக்குறாங்கண்ணா. அப்படியே பார்த்தா நம்ம சுகா உள்ளே போயிட்டு திறந்து போகிறாங்க. பார்த்தா இங்கே யாரையுமே காணும். எங்கே அப்படிங்கிற மாதிரி தேடி பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா கதவு லாக் ஆகுற மாதிரி இருக்குது. பார்த்தா 2 பேருமே கதவை தான் லாக் போட்டுட்டு அவனுக்கு நின்றுட்டு இருக்காங்க கையை கட்டிக்கிட்டு. பார்த்தீங்கன்னாக்கா வேஷ்டி ஷர்ட் தாண்டா போட்டிருக்காங்க. நம்ம கிராம சைடில் உள்ள மாதிரிக்க மேபி நான் ஒன்று சொல்கிறேன் நீ கேட்பியா அப்படிங்கிறாங்க. நம்ம ஷோக்காவும் என்ன அப்படிங்கிறாங்க. முதல்ல அந்த பாலை அங்கே வை அப்படிங்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு எனக்கு வைக்கிறாங்க. வச்சுட்டு இந்த ட்ரெஸ்ஸை போட்டு வரியா அப்படிங்கிறாங்க. என்ன ட்ரெஸ்ஸு அப்படிங்கிறாங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், எனக்கு வில்லேஜ் மேரேஜில் உள்ள மாதிரிக்கே இருக்குதுங்கிறது ரொம்ப ஆசை. ஆனால் வெளில சொல்ல முடியல, ஆனால் நம்மளுக்குள்ளே பண்ணிக்கலாம்ல அப்படிங்கிறாங்க. நம்ம டியாங்க பார்த்துட்டு ஆமாம் அப்படிங்கிறாங்க. நம்ம இவங்கையும் பார்த்தா அதில் ட்ரெஸ்ஸை பார்த்தாக்கா சாரி தான் இருக்குது, இது பொண்ணுங்க கட்டுறது அப்படிங்கிறாங்க. நீ என்னோட ஒய்ஃபு தானே, கட்டிட்டு வரலாம்ல அப்படிங்கிறாங்க. எனக்கு உன்னை பார்க்கணும் போல ஆசை, அதுவும் அன்னைக்கு ஒரு நாள் நீ வந்தியே ஒரு வில்லேஜுக்கு ஆள் மாதிரிக்க, அப்படி இருந்தால் தெரியுமா, அது மாதிரி பார்க்கணும் ஆசை அப்படிங்கிறாங்க. அப்படியே நம்ம டியாங்க பார்த்துட்டு ப்ளீஸ் ப்ளீஸ் ஒரு தடவை கட்டிட்டு வாங்க, உன்னை அப்படி பார்க்கணும் ஆசை அப்படிங்கிறாங்க. நம்ம சுகம் பார்த்து அப்படியே சையாக சிரிச்சுட்டு ஓகே அப்படின்ட்டு உலக போயிட்டு அப்படியே சேஞ்ச் பண்ணிட்டு கட்டிட்டு வரான்டா. வந்து நின்று பார்த்தா நம்ம டியாங்கும் ஜங்குக்கும் சரி பேனு பார்த்துட்டு இருக்காங்க. நீ எப்படி பார்த்தாலும் அழகாக இருக்கு அப்படிங்கிறாங்க. பேபி ஸ்வீட்டி அப்படின்னு 2 பேரும் சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம சுகாவுக்கு ஒரே வெக்கமாக போகுது. அவன் பார்த்தீங்கன்னா கீழே குனிஞ்சிட்டு அவனை லிப்ஸை போட்டு அப்படியே ஒரு மாதிரி நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கான். அதை பார்த்துட்டு ஜங்குக்கு அப்படி பண்ணாத பேபி, எனக்கு ஒரு மாதிரி மூடாகுது அப்படிங்கிறான். அதுக்கு அப்படிங்கிறாங்க. ஓ இன்னைக்கு என்ன டேவோ அதுக்கான மூடு தான் அப்படிங்கிறாங்க. நம்ம டேங்க பார்த்தீங்கன்னா அப்படியே எங்கே பிடிச்சி பெட்டில் தள்ளி விட்றான். தள்ளி விட்டு இப்போ ஆரம்பிக்கலாமா அப்படிங்கிறாங்க. நம்ம சுகாக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது. மாமா எனக்கு எனக்கு பயமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. நீ இப்படியே மாமா மாமான்னு சொல்லு, எங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க 2 பேருமே. ஐயோ போங்க அப்படி, இனி வேகப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இவங்கியோட சாரியை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி இழுத்து கழட்ட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம இவங்கிக்கு செம வைக்கம் அப்படியே மூஞ்ச மூடிக்கிறான். அப்படியே 2 பேருமே பார்த்துட்டு ஸ்மெக் பண்ணிவிட்டு இன்னைக்கு நீ எங்களோடது அப்படிங்கிறாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா அடுத்த நாள் காலைல ஆகுதுடா. ஜியாவும் சுகியும் பார்த்தீங்கன்னாக்கா வெளில ரொம்ப ஈகராக காத்துட்டு இருக்காங்க, என்ன நடந்திருக்கும் என்ன நடந்திருக்குங்கிற மாதிரிக்க. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சுகா தாண்டா அப்படியே வெளில வரான். பார்த்தா செம்ம டயர்டு அவனுக்கு. அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு தான் வந்திருக்கான். பார்த்தா அவனோட கழுத்துக்கிட்டெல்லாம் ஒரே கிக்கீஸாக இருக்குது. இதை பார்த்துட்டு புரிஞ்சுக்கிறாங்க. ஓகே அப்படிங்கிற மாதிரிக்கே பார்த்துட்டு இருக்காங்க ஸ்மகிள் பண்ணிவிட்டு. சுகா அப்படிங்கிறாங்க. ஆமா அப்படின்ட்டு கழுத்தை போட்டு இப்படி இப்படின்னு ஒரு மாதிரிக்கு டயர்டாக செஞ்சுட்டே வரான். டயர்டாக இருக்கியா என்ன அப்படி கேட்குறாங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. ஓகே 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 உட்காரு 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 அப்படிங்கிறாங்க. ஏதாச்சும் நடந்துச்சா அப்படின்னு கேட்குறாங்க. என்னம்மா சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. உங்கள் 3 பேருக்கு ஏதாச்சும் நடந்துச்சான்னு கேட்டேன்னுங்கிறாங்க. எனக்கு புரியலை அப்படிங்கிறாங்க. டேய் 1 இயருக்குள்ளக்க எங்களுக்கு பிறப்புல வேணும்டா அப்படிங்கிறாங்க. அம்மா போங்க அப்படிங்கிறாங்க. எங்களுக்கு கண்டிப்பாக போயிடணும், இல்லை பேத்தியோ வேணுங்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஜங்குக்குன்ட்டியும் அப்படியே கீழே எழுந்து வந்துட்டு 2மே கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. என்ன அப்படின்னு 2 பேரும் ஜியாவும் சுகியும் பார்க்குறாங்க. ஆமாம் எனக்கு தெரிஞ்சு ட்வின்ஸு தான் அப்படிங்கிறாங்க. நம்ம சுகாவுக்கு ஒரே எம்பரைசிங்காக போயிடுது. அப்படியே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மூடிட்டு அங்கிள் உட்காந்துருக்கான். எல்லோரும் பார்த்தீங்கன்னாக்கா அங்கிள் சிரிச்சுட்டு பார்த்துட்டு இருக்காங்க. எங்களுக்கு மறுபடியும் ட்வின்ஸா அப்படின்ட்டு 2 பேருமே பார்த்து பேசிகிட்டு இருக்காங்க ஜியாவும் சுகியுமே. அப்படியே மற்ற மிஸ்டர் மீனு பார்த்துட்டு நல்லா ஹாப்பி ஃபேமிலி, இப்படி முடியும்னு நான் நினைக்கல, நல்லா தான் முடிஞ்சிருக்கு, சந்தோஷம், இவங்க இதே மாதிரி எப்போதுமே ஹாப்பியாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஓகே, இதோட இந்த ஸ்டோரியை நான் முடிக்கிறேன். ஓகேங்களா? ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணியிருந்தா சொல்லுங்கள். ஓகேங்களா? எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் என்னால் தினமும் ஸ்டோரி போடணுங்கிறது ஆசை தான். பட் என்னோடய ஃபோன் வந்து சப்போர்ட் ஆக மாட்டேதுப்பா, என்னால் அப்டேட் பண்ண முடியல. அதனால தான் நானும் ரொம்ப ட்ரை பண்ணுறேன். என்னால் முடிஞ்சது ஒரு 2 டேஸ்க்கு ஒரு தடவையாவது போட ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ ஸோ மச். பாய்.